ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி பிதாவே, மக்கு ஸ்தோத்திரம். மகா பேசமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த காலை வேலைக்காக தகப்பனே எங்களை மீண்டுமாக உம்முடைய கரத்திலே தாழ்த்துறோம். ஆம் கத்தாவே, உம்முடைய கிருபையினாலே 3வது வெள்ளிக்கிழமை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வரவும், கத்தாவே உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கவும் நீர் ஏற்படுத்தின இந்த மகத்தான தருணத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று வண்ணமாக. அது மாத்திரமல்ல, யோவான் இன்னொரு இடத்திலே நீ சொல்லும் போது, ஆண்டவரே சத்தியவான் எவனும் சத்தியத்துக்கு செவி கொடுக்கிறான் என்ற வண்ணமாக, கத்தாவே அடுத்ததாக அவன் சொல்லுகிற வேளையிலே, ஆண்டவரே சத்தியத்தினாலே என்னை பரிசுத்தமாக்கும் என்று சொன்னது போல, கத்தாவே நிச்சயமாக உம்முடைய வார்த்தை ஒன்று எங்களை சுத்தமாக்க முடியும். ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஒன்று எங்களை பிழையானதிலிருந்து சீர்படுத்த முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே நிச்சயமாக எங்களை ஆதி முதல் எங்களை உண்டாக்கும் போது நீர் வார்த்தையினாலே சிருஷ்டித்தபடினாலே அந்த வார்த்தையின் சத்தம் இன்றைக்கு எங்களுடைய காதுகளிலே தொனிக்கும் போது அதை நாங்கள் பிடித்து கொள்ளத்தக்கதாக உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை எங்களோடு இருக்க போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொரு பரிசுத்தவானையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். வராத ஒவ்வொரு மீதும் உம்முடைய இரக்கம் கூட இருக்கட்டும். திறக்க போற வார்த்தை ஆசீர்வதி. அந்த வார்த்தையிலே மகிமைப்படும். அந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு இடைப்படும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே மத்தேயு அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்ப போகிறோம். நாங்கள் மத்தேயு 4ஆம் அதிகாரம், அதிலே நாங்கள் 12 17 மட்டும் நாங்கள் வாசிக்க போறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 12 17 மட்டும் நான் வாசிக்கிறேன். யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரேத்தை விட்டு செபுலோன், நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அட்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடு, நப்தலி நாடும் ஆகிய பிரஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஆமென், ஆமென். ஆமென், ஆம். முடிஞ்சா ஆமென், ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த அருமையான நாளிலே வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே விடுமுறை நாளாயிருந்தாலும் இன்றைக்கு அநேகர் வராமல் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவன் தாமே அவருடைய ஆத்மாவுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆமென். ஏனென்றால் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு காலம், ஒரு கடமைக்காக இன்றைக்கு ஜனங்கள் தேவனை ஆராதிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அவருடைய வேத பக்தியின் வேஷத்தை இன்றைக்கு புரிந்து கொள்ளத்தக்கதாக இன்றைக்கு பரிசுத்தாவின் யுகம் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் எங்களால் சொல்ல மாத்திரம் முடியும், அங்கே உதவி செய்யக்கூடியவர் தேவனாக இருக்கிறார். ஆமென். அதனாலே தேவன் எங்களை, மனிதனை இப்படி உண்டாக்கவில்லை, ஆனால் காலங்கள் அப்படியாக எங்களை
வழிநடத்தி வருகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இந்த காலத்தின் செய்தி உலக தோட்டத்துக்கு முன்பாக முன்குறிக்கப்பட்ட ஜனங்களை அந்த பிதாக்களுடைய இருதயத்துக்கு திருப்புறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். அதனாலே அது சொற்பமாக இருக்கிறது, அது குறுகினதாக இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் ஒவ்வொருவரை நாங்கள் நேசித்து கடக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது. ஆமென். ஆனாலும் நாங்கள் புத்திமதிகளை நாங்கள் அடிக்கடி உரைக்க வேண்டிய நேரமாகவும் இருக்கிறது. ரைட். இந்த வெள்ளி ஆராதனையிலே நாங்கள் மாறி மாறி பார்க்கிறது, அதாவது முதல் கிழமையிலே தீர்க்கதரிசியுடைய வம்ச வரலாறுகளை குறித்து, தேவன் அவரோடு எப்படி இடைப்பட்டார், அவர் வந்ததன் நோக்கம் என்ன, அது இன்றைக்கு எப்படி எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்பதையும் நாங்கள் வேதத்தில் இருக்கிற காரியங்களை நாங்கள் வாசிப்போம். வேதம் சொன்னது, அப்படி சொன்னது, இப்படி சொன்னதுன்னு நாங்கள் பார்ப்போம். ஆனாலும் தீர்க்கதரிசியுடைய ஆகமம், அதாவது புத்தகம் கூட அது எழுதப்படாத வேதமாக இருக்கிறது. ஒரு காலம் இன்னும் ஒரு தள்ளி இன்னொரு காலம் என்று வைக்கப்பட்டிருந்தா இதுவும் என்ன செய்யப்பட்டிருக்கும், சேர்க்கப்பட்டிருக்கும். ஏன்னா அதை இன்றைக்கு நாங்கள் எடுத்துரைக்க வேண்டும். ஏன்னா நானும் நீங்களும் புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு சபைகள் வந்து தீர்க்கதரிசி என்று சொன்னாலே அவங்களுக்கு ஒரு அலர்ஜிக்கா இருக்கிறது நிறைய இடம். ஏனென்றால் அப்படியாக ஒரு சரியான கோணத்தில் அவங்கள வளர்க்காதபடியினால் அதை நாங்கள் எடுத்து ஞானம், ஏன்னா ஒரு தேவன் வந்து ஒரு ஞானத்தை தருகிறார் என்று நாங்க பார்க்கிறோம். ஞானம் என்றக்குள்ள உலக ஞானம் அடங்குது, அதை விட தேவன் கொடுக்குற ஆவிக்குரிய ஞானம் என அதை வந்து மனவாட்டிக்கு தேவன் வைத்திருக்கு. அதை நீங்க எடுத்து ஒரு சூழல், சரியான சூழல்ல சொல்லும் போதுதான் அவங்க புரிஞ்சு கொள்ளுவாங்க. ஏன்னா இன்னைக்கு நாங்க எலியாவை அவங்க சொல்லுவாங்க, ஆனா அதே எலியாவுடைய ஆவியுடைய மனிதன். அதனாலதான் நாங்க எழுதப்படாத வேதாமத்தை இப்ப நாங்க பார்த்து வருகிறோம். ஆமென். அது ஒரு காலம் இருக்குமெண்டா அது எழுதப்பட்டிருக்கும். இதுவும் ஒரு 66ஓட ஒரு இணைக்கப்பட்டிருக்கும். ஆனா தேவன் வந்து அதை வைக்கல, ஏன்னா இது காலத்தின் முடிவாயிருக்கு. அதனாலதான் நாங்க வெளிப்பாடுகளை இது ஒரு சிறு குறிப்புல பார்க்கிறோம். என வேதத்தை வச்சோண்டு வேதத்தில் இருக்கிற வார்த்தைக்கு ஒத்ததான வெளிப்பாடை மட்டும் பார்க்கிறோம். ஆமென். இது எந்த வார்த்தையும் அவர் கொடுக்கிற எதுவுமே வேதத்தோடு மேட்சிங் ஆகாம இருந்தது இல்லை. ஆமென். அது பவுல் பேசினதே நான் பேசுகிறேன் என்று அவர் சொன்னது போல பவுலே எல்லாமே எழுதிட்டான். உயிர்த்தெழுதல் எப்படி நடக்கும், நாங்க எப்படி இருக்க போறோம், அதெல்லாம் வந்து அவன் இது ஒரு காரியமா அதோடைய என்ன சொல்றது, அதோடைய விரிவாக்கம் தான் இதுவாக இருக்கிறது. ஆமென். அதனாலதான் நாங்க முதல் வாரத்துல அவரை பார்க்கிறோம். இந்த வாரத்துல வந்து நாங்க பார்க்கறது ஒவ்வொரு தலையங்கத்துக்குள்ளாக அவர் அந்த செய்திக்குள்ளாக அடங்கி இருக்கிறத முடிந்த அளவு 100க்கு ஒரு 80, ஒரு 90, 95% நாங்க பார்க்க விரும்புகிறோம். ஏனென்றா அது குறுகிய நேரம். அதனால நானும் அந்த காரியத்துல வர்ற செய்திகளை வந்து இந்த சின்ன புத்தகம் தான் கொண்டு வர்றது. ஏனென்றா பெரிய புத்தகமா இருந்தால் அது 2 வாரம் அங்கே கடந்து போகும். அதனாலதான் இந்த சிறிய காரியத்தை குறித்து நான் பிரசங்கிக்கிறது. இப்ப நான் செய்திக்கு வாரேன். இன்றைய செய்தியின் தலையங்கம் வந்து அந்த நேரம் முதற்கொண்டு. ஆமென். அந்த நேரம் முதற்கொண்டு, அதாவது அந்த டைம்ல அண்ட் ஃப்ரம் தட் டைம், அதாவது அந்த நேரத்துல ஏற்படுகிற ஒரு மாற்றத்தை குறித்து தான் இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம். ஆமென். இது ஒரு ஆழமான சிறிய காரியம் தான் தீர்க்கதரிசி. அது வந்து எப்ப பேசுறேன்டா ஒரு பொருத்தமான தினத்துலதான். இது இன்னொரு நாள்ல பேசினா நல்லா இருக்கு. அது எந்த நாள்ண்டா 31ஆம் தேதி 12ஆம் மாசம் 1959. அவர் எதுக்கு பேசுறேன்டா அடுத்த பிறப்புக்கு, புது வருட செய்தி. அப்ப நான் இன்றைக்கு இது ஒரு சிறு புத்தகமா எடுத்த பிறகுதான் பார்த்தேன்னா அரவாசி படிச்சு கொண்டு வரக்குள்ள பார்க்கக்குள்ள சரி பரவாயில்ல, தேவன் ஏதோ ஒரு காரியத்துக்காக அவர் செய்வார். அப்ப பாருங்க, அந்த புது வருடத்துக்காக அவர் பேசுற ஒரு காரியம்தான் அந்த மணி நேரம் கொண்டு. ஏன் இதை அவர் கொண்டு வாரேன்டா, புது வருடத்துல என்ன செய்வாங்க ஜனங்கள், என்ன செய்வாங்க, வந்து போட்டு ஆண்டவரே நான் அடுத்த நாள் இனி நான் இதை செய்ய போறேன், அதை செய்ய போறேன், ஏன்னா அது எல்லாமே சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் எப்படி போயிடும், காற்றடிக்கக்குள்ள பறந்து போற மாதிரி எல்லாமே ஒரு 2 நாள் 3 நாளோட எல்லாமே போயிடும். ஆனா அந்த நேரம் முதற்கொண்டு, அதாவது தேவன் வந்து உங்களை தொட்ட பிற்பாடுதான் உங்களுக்கு எல்லாமே மாறும். அது மட்டும் நானா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், நாங்க இந்த வருடத்துல எப்படி செய்வோம்ண்டு ஒரு நாள் நாங்க செய்ய, அதுதான் அதோடைய செய்தி. அதுக்கு முன்பாக ஆரம்பத்திலிருந்து நான் வரப்போறேன்.
அப்ப இதுல ஆரம்பத்தில் அவர் சொல்றேன், அதாவது சௌரன் நெவிலுடைய மகளுடைய சாட்சியை குறித்து தீர்க்கதரிசி கேட்டு அவரோடு பேசுறார். சின்ன பிள்ளைதான் பேசுறார். அது வந்து தீர்க்கதரிசி சொல்றார், அதை கேட்கும் போது இயேசு செய்தது போன்றே உள்ளது என்றார். ஏன் அப்படி என்றா என்ன அர்த்தம் என்றா, இயேசு கிறிஸ்துட காலத்தில் அவள் இல்லை ஏன்னா, ஆனா அந்த சாட்சி வந்து இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் என்றும் மாறாதவர். ஏன்னா அவர் அன்றைக்கு எப்படி இருந்து செய்தாரோ அதை இன்றைக்கும் அவர் செய்கிறார் என்பதுக்காக தான் அந்த மொழி நடை அவர் பாவிக்கிறார். அதாவது இயேசு செய்தது பாருங்க, அவர் சொல்ற போதகர் சௌரன் அவருடைய சிறு பெண்ணோடு தேவனுடைய கிருபையை பற்றின சாட்சியை கூற கேட்டது நிச்சயமாகவே நன்மையாக இருந்தது. தீர்க்கதரிசி சொல்ற பாருங்க, நன்மையாக இருந்தது. அதை போன்ற காரியங்களை கர்த்தரா இயேசு செய்தது போன்றே அது உள்ளது, நிச்சயமாய் அப்படி இருக்கிறது. ஏன்னா அவர் யார்? தேவன், நேற்றும் என்றும் மாறாத தேவன். ஆமை, அன்றைக்கு தேவன் இயேசு அவருடைய பிறப்பு வேற, அதுதான் அவருடைய சரீரமா இருந்தது, என தேவனுடைய சரீரம். ஆனா இன்றைக்கு பழைய ஏற்பாடுலையும் இன்றைக்கும் அவர் இடைப்பெறது வந்து ஒரு சரீரத்துக்குள்ளாக தன்னை என இருக்கிறது. அப்ப அதாலதான் ஒருவன் வந்து தான் தேவன் என்றும் என சொல்றதற்கும் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்றதுக்கும் வித்தியாசம் இல்லை. இப்ப நான் தான் தேவன் என்றா அது மாபெரும் என, ஆனா தேவன் எனக்குள் இருக்கிறார் என்றால் அது சரி. ஆனா தேவன் இங்க இருக்கிறார் என்றாலும் சரி, அதே வார்த்தையை உங்களுக்கும் சொல்லலாம். ஏன்னா தேவன் நான் தான் தேவன் என்று சொல்லலாம், தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அதை கவனிச்சு கொள்ளுங்க, அதை நோட் பண்ணி அதை கவனமா இருக்கணும். ரைட். அப்போ ரைட், இப்ப பாருங்க, அதே நேரத்தில் இவர் அடுத்த அறிமுகத்துக்கு போற. இன்றிரவு நம்மோடு விருந்தினர்களில் ஒருவரான சௌரன் ஏர்னி பாட்லர், அதாவது ஃபாண்ட்லர், அதாவது இப்ப இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா எமி ஃபேண்ட்லர் இருக்கிறது, தமிழ்ல பார்க்கணும் ஏர்னியன் இருக்கு. நான் தமிழ்ல பிரசங்கிக்கிறபடி அப்படியே பேச, அதுக்கப்புறம் நீங்க ஏன்னா அந்த வேர்டு வந்து வித்தியாசம். ரைட். அப்ப அதனால் அவர்கள் இருப்பது மிகவும் சந்தோஷப்படுகிறோம். நாம் இந்த கூட்டத்தை புருதிய வருட இருவிலே இருப்பதை குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அதே நேரம் இந்த ஏர்னியை பற்றி அவர் என்ன சொல்றாருன்னா, மிக ஒரு அருமையானவர், அவர் ஜெர்மனியில இப்ப வாழ்கிறார் என்று அந்த சவுனை குறித்து அவர் பாராட்டுகிறத நாங்க பார்க்கிறோம். ஏனென்றா இதை நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. ரைட். அதுக்கு பிற்பாடு அடுத்ததாக அவர் சொல்றார், அது மட்டுமல்லாமல் நம்மோடு இன்றிரவு விசுவாசத்தில் ஒரு விலையேற பெற்ற சௌரன் டேவிட் என்ற ஒரு நபரையும், அதுல ஆங்கிலத்துல பாருங்க டேவிட் டி பிளஸ் இருக்கிறது, இதுல தமிழ் அளவுக்குள்ள ஒரு மொழிபெயர்ப்புல தவறா இருக்கிறது, அதனால நீங்க டேவிட் அண்டே வச்சுக்கொள்ளுங்க. சௌரன் டேவிட் யூ பிளஸ் தென்னாப்பிரிக்காவில் இருந்து வந்திருக்கிறார். அவர் நம்மோடு இருப்பது கூட நமக்கு மிக மகிழ்ச்சி அடைகிறார் என்று அவர் சொல்றார். ஏன் நான் இதை நான் இதுல ஞாபகப்படுத்துறேன்டா, அவரை கட்டி அவர் பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, மிக ஒரு அருமையான சௌரன். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, மகா சம்மேளனம் இருக்கு, அதாவது பெந்தகோஸ்தேயோட மகா சம்மேளனமும் அதே நேரம் இந்த கிறிஸ்தவ ஐக்கியத்திட சம்மேளனத்திலும் மிக ஒரு பெரிய ஒரு ஆள். அவர் தான் என்ன செய்யறா, இந்த கிறிஸ்துவுக்காக ஒவ்வொரு காரியங்களை வந்து அவர் என்ன செய்யறா, ஜனங்களை ஒன்று சேர்க்கிறதுல வந்து மிகவும் ஒரு கெட்டிக்கார். அதுக்காக அவர் தீர்க்கதரிசி அவரை வரவேற்கிறார். அதே நேரம் அவர் சொல்ற பாருங்க, டேவிட் நானும் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் அல்லது ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதாவது வருகிற மாதத்தில் ஆப்பிரிக்காவில் நடக்கிற ஒரு கூட்டத்துக்காக அவங்க இருவரும் ஜெபித்தார்களாம். அதே நேரம் 7ஆம் பந்தியில் அவர் சொல்றேன், பெந்தகோஸ்தே உலக கன்வென்ஷனில் சௌரன் டேவிட் மிகவும் முக்கியமான அலுவலகத்தை உடையவராயிருக்கிறார். அது மட்டுமில்ல, மகத்தான தலைவர்களுடன் உலகம் முழுவதிலும் நன்கு அறியப்பட்ட ஒரு ஃபேமஸான ஒரு மனிதர். அப்ப ஏன் நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லக்குள்ளதான் நீங்க சிலதை பிறகு உங்களோட காலங்கள்ல புரிஞ்சு கொள்ளுவீங்க. அதை இடையில நான் ஸ்டாப் பண்ணி சொல்ல விரும்புறேன்னு தான் நான் சொல்றேன். நாம் அறிந்திருக்கிறபடி இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை எல்லா ஸ்தாபனங்களில் இருந்தும் ஒன்று கூட்டி கொண்டு வருவதில் உதவவும் வருந்தி கொண்டு வரவும் முயற்சிக்கவும் அதிக செல்வாக்குள்ளவராக இருக்கிறார். இப்ப அதாவது அவருடைய ஊழியம் என்னண்டா, நான் உங்களுக்கு முன்னமே சொன்னேன்னா, தேவன் ஒவ்வொருவருக்குள்ளாக ஒரு டேலண்ட வச்சிருக்கு. இப்ப இவரை பார்த்தீங்கன்னா செய்தியின்படி சில பேர் வேறு பிரிச்சிருவாங்க, யார் இவர், ஏன்னா மகா சம்மேளனத்தினுடைய தலைவர். ஆனா இவர் என்ன செய்யறேன்னா, இந்த செய்தியை வந்து ஏற்றுக்கொண்டிருந்து இதை எப்படியாவது ஜனங்கள் மத்தியில கொண்டு போகணும். ஆனா இவர் எங்க இருந்துட்டு இருக்கிற, அடுத்த பங்குல இருக்கு. அதே நேரத்துல ஜனத்தை அவர் ஒன்று கூட்டுறதில்லை, அதாவது கர்த்தருடைய சரீரம்
அவர் எப்படி பார்க்கிறாருண்டா, இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டவங்க மட்டும் கர்த்தருடைய சரீரம்னு பார்க்காம யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு அவரை கடவுளாயிட்டாங்களோ அவ எந்த ஸ்தாபனத்துல எப்படி இருந்தாலும் அவனை வருந்தி இப்படி ஒரு கூட்டம் நடக்கிறது இன்னைக்கு வாங்க என அப்படி இதுல எல்லா ஊழியக்காரரையும் ஒன்றிணைப்பதுல இவர் ஒரு கெட்டிக்கார். அப்ப பாருங்க, இன்னைக்கு மெசேஜிலே வேறு பிரிக்கிறவர்கள் மத்தியிலும் இவர் தீர்க்கதரிசி எதை கற்றுத்தர்றா, தேவன் எதை சொன்னார் என்பதை நாங்க பார்க்கிறோம். என அவர் வேதபாரர் பரிசெயர் எல்லாமே தூரமா இருந்தாலும் அன்றைக்கு ஒரு வேதபாரர் ஒரு கருத்தை சொன்னான். என்ன சொல்லும் போது இயேசு சொன்னார், என்ன இவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல, ஏன்னா அவன் என்ன கிட்ட, ஏனென்றா அவன் சரியா அந்த வார்த்தைய சொன்னதை நிமித்தம் அவர் என்ன சொல்றார் அந்த ஏனென்றா இந்த தீர்மானம் முழுவதும் முடிவு முழுவதும் யார்கிட்ட இருக்கிறது, தேவன். அப்ப இதுல நாங்க எப்படி நடக்கணும் என்பதுக்காக தான் இதை பார்க்கிறோம். நாங்க யாரையும் வேறு பிரிக்காம, எங்களுக்கு மெசேஜ் வேறு, சத்தியம்தான் வேறு பிரிக்கணும் மொழிய, அந்த வார்த்தையை தான் நாங்க ஏற்றுக்கொள்ள, அதான் வேறு பிரிது. ஆனா மனிதரோடு நாங்க நடக்கும் போது என்ன ஒரு மற்ற காரியம் இல்லாத நேரங்கள்ல நடக்கக்குள்ள நாங்க வேறு பிரிதல் இல்லாம என்ன தேவனுடைய காரியத்துல நடக்கும். சத்தியம் ஒன்றுதான், நாங்க அது பிழை என்றா பிழை, சரி என்றா சரி. ஏன்னா ஒருவேளை சூழல்ல நாங்க ஒரு இடத்துல ஒன்று கூடி இருக்கும் போது அது வந்தா அது முள்ள போல எடுத்து வச்சுட்டு தேவையானதை நாங்க எடுத்து கடந்து போறதுதான் காரியமாவில். அதுலதான் தேவன் வேறு பிரிய சொன்னார் ஒழிய நாங்க இங்க போறபடினால் அதை ஏற்றுக்கொள்ளணும்ன்றது தேவன் எங்கேயுமே பேசல. ஆமென். பாருங்க, நாம் அறிந்திருக்கபடி இயேசு கிறிஸ்து சரீரத்தை எல்லா ஸ்தாபனங்களில் இருப்பதில் அவர் ஒரு பெரிய ஒரு கெட்டிக்காரன் என்று தீர்க்கதரிசி சொல்றேன். அதே நேரம் பாருங்க, அதுக்கு பிற்பாடு இடையில பாத்தீங்கன்னா அந்த பண்ணை அந்த ஆடுகளை இப்படி உள்ள கொண்டு வரத அவர் பேசுறேன். அதுக்கு பிறகு 15வது காரியத்துல பாருங்க, சௌரன் டேவிட் நமது மத்தியில் இருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. சற்று முன்புதான் சௌரன் எஸ்டல் பீலர் அவர்களை நான் இங்கே பார்த்தேன், இங்கே எங்கேயோ பின்னாக இருக்கிறத அவரையும் அவர் என்ன செய்யற பாராட்டுறார். கேட்க வேண்டிய ஊழியக்காரர் இருக்க மட்டுமல்ல, சௌரன் மற்ற அது நிறைய இருக்கிறது. அது வேணாம். 17க்கு வருவோம் பாருங்க. இப்ப நான் செய்திக்கு போக மட்டும் இது கஷ்டமா இருக்கு. ஆனா எங்கட பொருள் என்னண்டா, இந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லாமே அவர் சொல்ற காரியம். சௌரன் டேவிட் அவர்கள் சரி என்றால் அவர் இங்கே மேலே அவருடைய இருதயத்தில் இருப்பதை நம்மோடு பேசினால், நமக்காக பிரசங்கித்தால், கர்த்தர் அவருக்கு வைக்கும் எதையாவது செய்தால் அது அருமையா இருக்கும் என்று நான் நினைத்தேன். அவர் ஏன்னா அவர் அன்று இரவு போப்புறார். அதனால அவர் தீர்க்கதரிசி என்ன சொல்றாருண்டா, அவரும் எங்களுக்கு ஒரு செய்தியை கொடுத்தா நல்லா இருக்கும். அவருடைய இருதயத்துல கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரோ அதை நான் கேட்க விரும்புகிறேன். வைக்கும் எதையாவது பாருங்க, பிரசங்கி கர்த்தர் அவருக்குள் வைக்கும் எதையாவது செய்தால் அது அருமையா இருக்கும் என்று நான் நினைத்தேன். அதே நேரத்துல பாருங்க, சௌரன் டேவிட் அவர்கள் பேச நாங்கள் யாவரும் கேட்க விரும்புகிறோம் என்றும் தீர்க்கதரிசி அவரை குறித்து சொல்ற. 20வது பந்தியில பாருங்க, சௌரன் டேவிட் இப்பொழுது நீர் எங்களுக்கு பேச வேண்டும், அல்லது தேவன் கூறும்படி எதை உம்முடைய இருதயத்தில் போட்டாலும் அதை கேட்க நான் விரும்புகிறேன். பாருங்க, யார் சொல்றது? தீர்க்கதரிசி. ஏன்னா தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு விலையேற பெற்ற தீர்க்கதரிசி. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் பேசுறத நான் இருதயத்தில் அவர் எதை வைக்கிறாரோ அதை அப்படியே நான் ஏற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன் என்று தீர்க்கதரிசி தன்னை தாழ்த்துறத பாரு. அதான் தாழ்மை. அவருக்குள்ளாக இருந்த அந்த தாழ்மை, அதுல 100% இல்லாட்டியும் 10% தேவண்ட வார்த்தையா இருந்து அதை அவர் விரும்பி கேட்க அவர் விரும்புறத நாங்க பாக்குறோம். ரைட். அதுக்கு பிற்பாடு அவர் என்ன சொல்றாரு, இதுதான் எங்களுடைய போதகர் சௌரன் ஆர்பின் நெவில், சபையாருக்கும் என்னுடைய அருமையான நண்பர்கள். நண்பர்களில் இவர் ஒருவர் தேவனுடைய சேவையில் உடன் போர் வீரர், தென் ஆப்பிரிக்காவை சேர்ந்த சௌரன் டேவிட். இவரை தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்று அவர் என்ன செய்யறன்னா முன்னுக்கு அழைச்சி நெவில்ட்டையும் அவர ஜனங்கள்கிட்டையும் அவரை அறிமுகப்படுத்துறார். அப்ப பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை நாம் உடையவராயிருக்கிறோம். அவர்தான் எங்களுக்கு வழிகாட்டு, என தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு வழிகாட்டு என அந்த செய்தி. அப்ப பாருங்க, அவருடைய வாழ்க்கையில அவருடைய ஊழியங்கள்ல அவர் எப்படியாக ஒரு மனிதனை தேவனுடைய சிந்தையை வைத்து பார்த்தாரோ, தேவன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த வேளையில் எப்படியாக அவர் ஒரு மனிதனை பார்த்தாரோ அதே வண்ணமாக அவரும் பார்க்கிறத நாங்க பார்க்கிறோம். ரைட்.
அதே நேரம் பாருங்க, அடுத்த பந்தியில சொல்ற அருமையா, நிச்சயமாக நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம். சகோதரன் டேவிட் சில காரியங்களை கூறினார். என்னிடத்தில் பேனா இருந்திருந்தால் நலமாயிருக்கும், நாங்கள் அவைகளை குறித்து வைத்திருப்பேன். அப்ப தீகசி அண்ட அவர் கொண்டு போயல. அவர் சொல்ற, ஏன்னா அவர் காட்டுக்கு போனாலும் உங்களுக்கு தெரியும், ஏன்னா ஒரு சிகரெட் பெட்டியிட தலையங்கத்தை கூட எழுதி, அதே நேரம் தேவன் அவரோட சத்தமா பேசுறதெல்லாம் எழுதி எழுதி தான் கொண்டு வந்து அவர் பிரசங்கிக்கிறோம். ஆமே. ஏனென்றா தேவன் எதை வைத்தாரோ அது பேசினோம். அப்ப அதே போலதான் சில நேரத்துல நாங்க தேவனே சிந்திக்கக்குள்ள தேவன் சில வார்த்தையை தருவோம். அது மாதிரிதான் நானும் பாரு, ஏன்னா ஆனா எழுத மறந்துட்டேன்டா, நான் திரும்ப மண்டையை போட்டு குளமோ கடைசி வரையும் பாறான். ஆனா அதை எழுதி வந்திருப்பேன்டா, அது ஒரு பயரா இருந்திருக்கு. ஏண்டா அவர் ஓடர்ல தருவு, அது ஒரு அழகான ஒரு காட்சி. நாங்க எப்பயும் இருக்கக்குள்ள அதை சிந்திச்சு பாரு, அந்த தேவன் வார்த்தையை தந்துட்டே இருப்பேன், அதை வச்சிருப்பேர், அந்த காரியத்தை இப்படி கொண்டு போண்டு வைக்கக்குள்ள நாங்க எழுதி வச்சா பெரிய சக்சஸா இருக்கும். ஆமே. அப்ப அதே போல பாருங்க, ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி அவர் பேசினதை அவர் எழுது. அதான் பாருங்க, நாங்க எல்லாமே தொலைத்து விட்டோம். ஏன்னா நாங்க ஆரம்பத்துல நாங்க எல்லாமே எழுதுறது, ஏன்னா அந்த நாளுகளை செய்தி இப்படி பேசின தேவன் காரியங்கள். ஆனா இன்றைக்கு நாங்க எங்களை அறியாமலே என்ன வந்துட்டேன்டா, அது ஒரு மீட்டிமை வந்ததை நாங்க பாக்குறோம். ஏன்னா நாங்க அறிஞ்சிருக்கிறோம் என்ற அல்லது நாங்க பிறகு கேட்கலாம் என்ற ஒரு எண்ணம் எங்களுக்குள்ள வர. ஆனா தேவன் அதை விரும்புகிற தேவன், எப்பயுமே ஒரு தாழ்மை அவர் விரும்புகிற தேவனா இருக்கிறார். ஆமே. அது அவரே பாராட்டி இருப்பாரு. 23 பந்தி மட்டும் அவரையே சொல்ற, நல்லது, நம்முடைய சகோதரன் இங்கு வந்ததை நாங்கள் நிச்சயமாய் பாராட்டுறோம். அவர் பெந்தகோஸ்தே விசுவாசிகளின் உலக மாநாட்டு சம்பந்தம் கொண்டவர். அவருடைய வேலையின் பாதையில் உலகது ஊடாக அவர் எங்கெல்லாம் அவர் சென்று நம்மோடு இருக்கிறார் என்று அவர் சொல்றார். அதே நேரத்தில் அவர் சொல்றார், அவர் ஒரு அக்கினி பந்தாக இந்த வருடம் 50,000 மைல் தேவனுடைய ராஜ்யத்துக்காக அவர் பிரயாணம் செய்தார் என்றும் தீர்க்கதரிசி அவரை குறித்து பாராட்டுறத நாங்க பார்க்கிறோம். அதே நேரத்துல அடுத்தது 35 பாருங்க, அதுலயும் அவரை தான் சொல்ற பாருங்க, அதை போன்றதோடு ஒரு மனிதனோடு தொடர்பு வைத்திருப்பதற்காக நான் மிகவும் சந்தோஷமாயிருப்பேன். ஏனென்றால் அவர் அப்படி தேவனுக்காக பாருங்க, அது அவருக்கு புலப்படையில, ஆனா இவரோடு தேவன் இருக்கிறார், இவருடைய செய்தி பேசப்படுதுன்றதுக்காக இவர் என்ன செய்யறாருன்னா எல்லா இடங்களுக்கும் கூட்டத்தை ஆயத்தப்படுத்துறார். ஸ்தாபனத்திலையும் செய்யற, அதே நேரம் பாருங்க இதையும் செய்ய. ஏனென்றா அவர் எப்படி என்றதை தேவன் பார்க்க மாட்டார். தேவண்ட சென்டிமெண்ட்டை நீங்க கவனமா உன்னிப்பா ஆதியாமத்துல இருந்து பாத்தீங்கன்னா, தேவண்ட மனிதருக்காக அவங்க தேவனுக்குள்ள இருக்கிறாங்களோ இல்லையோ, யாரு அந்த செய்ய போற மனிதன் செய்யற தேவண்ட மனிதனுக்காக வாசலை திறந்து கொடுத்தா தேவன் அதை ஆசீர்வதிக்கிறத நீங்க ராகாப்படுதலையும் பார்த்திருப்பீங்க, ஆதியாமத்துல இருந்தும் பார்க்கணும். அவள் எப்படி ஒரு வேசியா இருந்து தேவண்ட மனிதர்கள் வாரார்கள் என்று தேவண்ட மனிதர்களுக்குள்ள அவர் என்ன இஸ்ரவேலுக்கு தேவனுடைய செய்த கிரியில கண்டு அவங்க என்ன செய்ய அந்த வீட்டை திறந்து கொடுத்தது நிமித்தம் தேவன் பாருங்க அவளை ஆசீர்வதித்தது மாத்திரமில்ல, அந்த குடும்பத்தை பாதுகாத்தது மாத்திரமில்ல, அதோட முடியல, என்ன செஞ்சேன், அவளுடைய வித்துக்குள்ளாக சந்ததியிலிருந்து இயேசு கிறிஸ்து பிறக்கவே வச்சு விட்டேன். பாருங்க எப்படியான ஒரு சல்மேன் என்ற ஒரு பெரிய ஒரு தளபதியை தாண்டி அதுல இருந்து ஈசாய் ஏன்னா ஓபேத் வர்றான் போல, ஓபேத்துல இருந்து ஈசாய் ஈசாயில இருந்து அங்க வர்றதுக்கு தேவன் ஒரு வழியை வச்சு. அப்ப அதுதான் தீர்க்கதரிசி சொல்லி சிம்பிள், தேவண்ட வழிய தேவண்ட வார்த்தையில அணுகினா நீங்க சிலதை சிம்பிளா அடையலாம் என்று தீர்க்கதரிசி சொல்றது. அப்ப அதே போல பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு மனிதனோடு தொடர்பு வைக்கிறது தீர்க்கதரிசி பேரு. இப்பொழுது சகோதரன் நெவிலும் அவர்களில் சிலரும் இன்னும் சில வினாடிகளில் பேசுவார்கள். ஆனால் இப்பொழுது நான் வேத வாக்கியத்தில் இருந்து ஏதோ ஒரு சிறு காரியத்தை வாசிக்க விரும்புகிறேன் என்று தீர்க்கதரிசி. அதே நேரம் அவர் சொல்ற என்னண்டா, நெவிலும் மற்ற ஊழியக்காரர், இப்ப டேவிட் பேசிட்டார், மற்ற எல்லாரும் பேசுறார். ஏனண்டா 37வது பந்தியில சொல்ற, பலவிதமான பிரசங்கங்களையும் அவர்கள் ஒரு பொருளை அணுகின்ற விதத்தையும் அவர்கள் என்ன கூறுகிறார் என்பது முதலானவைகளை ஒரு புதிய வருட நாளில் காண்பது ஒரு நல்லதாயிருக்கு என்று நினைக்கிறேன். ஒவ்வொரு மனிதனும் பிரசங்கிப்பதில் அவனுடைய சொந்த பாணியை உடையவளாக இருக்கிறார். ஒவ்வொருவருக்குள்ளாக ஒரு சொந்த பாணி இருந்து அவளுக்குள்ளாக தேவன் ஒரு காரியத்தை வச்சிருக்கார். சொந்த பாணியை உடையவளா இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், தேவன் நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரியாய் உண்டாக்கவில்லை.
அவர் நம்மை வித்தியாசமானவர்களாக உருவாக்கினார். அதுக்கு திக சொல்ல, உருவ தோற்றத்தில் அவர் நம்மை வித்தியாசமாய் உண்டாக்கினார். அவர் உலகத்தை பலவிதங்களாய் உண்டாக்கினார். பெரிய மலைகள், சிறிய மலைகள், புல்வெளிகள், பாலைவனங்கள், பெரிய வெள்ளை பூக்கள், நீலப்பூக்கள், பல வித்தியாச விதங்கள் அவர் நம்மை வித்தியாசமானவராய் உண்டாக்கினார். ஓமா இல்லையா? இப்ப மலையை பார்த்தீங்கன்னா வித்தியாசம் என்ன, ஒவ்வொரு நாடையும் ஒரே மாதிரி உண்டாக்கி இருக்கலாம் தான். எல்லாத்துல சீதோசனம் எல்லாமே வித்தியாசம் என, எல்லாமே காரியங்கள் எல்லாமே தேவன் அதே நேரம் 39வது பந்தியில அவர் சிவப்பான தலைகள், கருப்பு தலைகள், பழுப்பு தலைகள், வெள்ளை தலைகள், பருமனாக, ஒல்லியாக, உயரமாக, இன்னும் என்னவென்னவெல்லமாக உண்டாக்கி இருக்கிறார். புரிகின்றதா? அவர் நம்மை வித்தியாசமானவராய் உண்டாக்கி. அப்ப அதே போலதான் அவர் என்ன சொல்றேன்டா, பிரசங்கங்களும் எப்படி இருக்கும், ஒவ்வொருவருக்குள்ளாக ஒரு டேலண்ட் இருக்கு. அப்ப பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி நீங்க எல்லாம் பரவனா நான் தான் அவர் இருந்தார் இல்ல. அவர் என்ன செய்யறாருன்னா, அதுக்கு எல்லாமே இடம் கொடுத்து அதுக்குள்ளாக ஒவ்வொரு ஜனத்தோடு பேசுறதையும் அவரும் அதுல ரசிச்சு என்ன செய்யற, எழுதுறத பார்க்க. அப்ப பாருங்க, நாங்க இதுல என்னத்தை கற்றுக்கொள்ளணும்டா, தேவனுக்குள்ளாக ஒருவர் குறைவுள்ளவளா இருந்தாலும் அவர்கிட்ட பேசுற தேவன் அவரோடு இடைபெற நல்ல காரியத்தை பெற்று அந்த மனிதனை தேவனுக்குள்ளாக நாங்க என்ன செய்யணும், வரவேற்கணும். ஆமே, அது தேவன் அவருக்கு கொடுது. ஏண்டா வேதத்தின்படி பாத்தீங்கன்னா, நீங்க யாராவது ஒருவரை குறை சொன்னீங்கண்டா தேவனை குறை சொல்றதுக்கு சமன். அப்படித்தானே? அதுக்கு வசனம் தெரிந்தானே. ஏண்டா தேவன் அந்த வண்ணமாக அவனவனுக்கு அவர் என்ன செஞ்சிருக்காராம், பகிர்ந்து அளவின் தக்கதாக அவர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார், விசுவாச அளவன். அப்ப ஒருவனுக்கு அவ்வளவுதான், என்ன இவ்வளவு காலம் இருக்கிற இப்படிதான் இருக்கிறேன்னு நாங்க சொல்லலாம். தேவன் அவனுக்கு அவ்வளவுதான் கொடுத்திருக்கிறோம். ஆமே, அப்ப அதுதான் காரியம். அப்ப நாங்க என்ன செய்யணும், அதுதான். ஏன் நான் இதை சொல்றேன்டா, தீர்க்கதரிசி அப்படிதான் வாழ்ந்து, தேவனும் அப்படிதான் நடந்து, தேவனும் அந்த வார்த்தையை தான் உங்களுக்கும் சொல்லிட்டு போனேன். அதனாலதான் நான் அதை இன்னைக்கு நிறைய பேர் நீங்க அதை புரிஞ்சு கொள்றது கஷ்டமா இருக்கிறது எனக்கு தெரியும். அதனாலதான் நான் இந்த காரியத்தை நான் அதை ஆழமா இன்னொரு ஸ்டெப் எடுத்து உங்களுக்கு சொல்றேன். பாருங்க, ரைட். அடுத்த 38, உருவ தோற்றத்தில் அவர் நம்மை வித்தியாசமாய் உண்டாக்கினார். அவர் உலகத்தை பல வித்தியாசங்களாக பெரிய மலை, இது வாசிச்சுட்டோம். அப்ப பார், தேவன் பல ரகங்களின் தேவனாயிருக்கிறார். அப்ப தீர்க்கதரிசி தேவன் பல ரகங்களின் தேவனாயிருக்க, நாம் அதை ஒரு விதமாய் விரும்புகிறேன். உங்களுக்கு அப்படி இல்லையா? ஆனால் எல்லா நேரங்களில் அதே மாறாதவராயிருக்கிறார். என்னே நான் அதை விரும்புகிறேன் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அதுக்கு பிற்பாடு அடுத்த பாயிண்ட்டுக்கு வர போறோம். ரைட், இப்ப பாருங்க. ரைட், 52ல இருந்து வாசிக்கும் பாருங்க, அது சரியோ தெரியாது. ரைட், அடுத்தது பாருங்க. நான் யோசிக்கவே இல்லை, அன்றொரு இரவு நான் சொன்னேன், நான் இங்கே வருவதாக இல்லை. ஏனென்றால் அவர் என்ன சொல்லிடுறா, நான் அடுத்த கிழமை நான் வர இல்லைன்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசி. சரியா? கவனம் பாருங்க, ஒரு இன்ட்ரெஸ்டான பாயிண்ட் ஒன்று. வருவதாக இல்லை, ஏனென்றால் என்னுடைய தொண்டை புண்ணாகி கொண்டிருந்தது. நேற்றோ அல்லது முந்தின நாளோ என்னுடைய மனைவி என்னிடத்தில், அப்படியானால் நீர் சபைக்கு போக மாட்டீர் என்று நான் நினைக்கிறேன் என்று கூறினான். அதற்கு நான், தேனே, நான் போவேன் என்று நினைக்கவில்லை, என்னுடைய தொண்டை அவ்வளவு பச்சை புண்ணாக இருக்கிறது. அப்ப என்ன செய்யற, மனைவி என்ன வியாதியா இருந்தவ போகாம தேவனோடு ஜெபிக்கிறது உண்டு. என்ன அப்ப அதனால அவ கேட்கிறா, அப்ப நீர் இன்றைக்கு இந்த வாரம் போக மாட்டா? அவ சொல்ல, நான் போக மாட்டேன், ஏன்டா இது தொண்டை பச்சை புண்ணா, எனவே தொடர்ந்து பிரசங்கி ஜனங்களுக்காக செய்யறபடினால இந்த தொண்டை புண்ணாகி கொண்டே அது போகுது. அப்ப அதனால அப்ப அந்த காரியத்தை குறித்து இவருக்கு இது இல்லை. அப்ப நீங்க இப்ப உங்களுக்குள்ள ஒரு கேள்வி, ஏன்னா நாங்க இதை பார்க்கக்குள்ளதான் பாரு. அப்ப இவருக்கு பாருங்க, தேவன வார்த்தை தான் பேசுறேன், ஆனா தேவன் ஏன்னா இவருக்குள்ள புண்ணு இருக்கு, இவருக்கு சுகம் அடுத்து இல்லை. நல்ல ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சிருக்கேன், ஏற்ற நேரத்துல அதை நான் போடுவேன். அப்ப பாருங்க, அதுல ஒரு ஆட்கள் கேட்கிறாங்க, நீர் எப்ப சாக போறீரென்று உமக்கு சொல்லேலுமான். அப்ப அவர் சொல்றேன், எனக்கு அது தெரியா, ஏண்டா நான் மற்றவர்களுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் ஒழிய நான் என்னக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன வரப்போகுது எனக்கு தெரியும். ஆனா மற்றவங்க தான் என்ன செய்யணும், பயன்படுத்த, மற்றவங்களுக்காக தான் தேவன் என்ன வச்சிருக்கிறார். அப்ப அதனால அவங்க என்ன தேடி வந்தா என்னிடத்துல இருந்து அவங்க பெற்று போகலாம், ஆனா எனக்கு எதையும் பெறையலான்னு சொல்லுது. புரியுதா? நல்ல ஒரு பாயிண்ட். அதே மாதிரிதான். அப்ப அதே போலதான் ஒரு ஊழியக்காரனும்
சபைக்காக கொடுக்கப்பட்ட ஒளி அவனுக்கு வந்தா அவனால காப்பாத்தி கொள்ள தேவன் கிருபை வச்சாதான் அவன் காப்பாற்றப்படும். ஆனா அதனாலதான் அந்த ஊழியக்காரன் தவறாக என்ன செய்யப்படுறது, எண்ணப்படுவது உண்டு நாங்க பார்த்தோம். அதை யாரு தேமாவும் செய்து நாங்க பார்த்தேன். இந்த தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போனான் என்று என்ன சொல்றான். அப்ப யார் சொல்றது? பவுல் சொல்றான். ஆனா தேமா என்னத்தை பார்த்தவன் சொல்லுங்க? பவுல் பெரிய ஒரு ஐஸ்வர்யவான். பவுல் என்ன செய்யற அற்புதங்களை செய்து வந்தவன். பார்த்தா ஒரு கடைசியாக அவனோட இருந்து ஒருவனே என்ன செஞ்சான், வருத்தமாக்குள்ள விட்டுட்டு வந்துட்டான். அவனை சுகமாக்கலான்னு விட்டுட்டு வந்துட்டான். பார்த்தா இவன் ஒன்றுமே இல்லை, ஒன்று சாப்பிட இல்லை, உடுப்பு இல்லை. அப்ப இவன் பார்க்கிறான், ஒரு காலத்துல இவனோட இருந்தவன் இப்ப இவனை விட்டுட்டு இருந்துட்டு இவன் என்ன செஞ்ச, இவனோட இருந்தா இனி சரி வராதுன்னு அவன் பிரிஞ்சிட்டு போயிட்டான். புரியுதா அவங்களுக்கு? அப்ப ஏனண்டா தேவன் இவனோட, இப்ப இவன் வெளிப்படையா, ஆனா பவுலோட தான் தேவன் இருந்து, அவன் தான் அந்த காலத்துக்குரிய தீக்கரிசி, புரஜாதிக்கு ஒரு தீக்கரிசியும் அவன் ஒரு பெரிய தூதனுமா இருந்தான். சிங்கத்தினுடைய அந்த பலம் அவன்கிட்ட இருந்து, அது அந்த காலம் சிங்க காலம். அப்ப பாருங்க ஒருவனுடைய எண்ணம் தவறாயிருக்கிறது. புரியுது? ஆனா தேவன் ஒரு ஊழியக்காரனை எப்படி வைப்பாரண்டா, ஜனங்கள் அவன்கிட்ட இருந்து பிச்சு பிச்சு எடுக்க, அவன்கிட்ட ஆசீர்வாதத்தை எடுக்க தான் வச்சிருக்க ஒழிய அவனுக்கு எதையுமே பெறையல. அவர் தேவன் உனக்கு நான் தருவன், நீ என்ன செய், ஜனத்துக்காக இரண்டது. அது நல்ல ஒரு வருது இல்லை சரியா மூளைக்குள்ள, நல்ல ஒரு பிரிச்சு அது வாசிக்கிற ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் உண்டு. நான் அதை பிறகு நான் போறேன். அப்ப ஏன் இது வாசிக்கக்குள்ள எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. ரைட். அப்ப பாருங்க, தொண்டை அவ்வளவு பச்சவன. பின்னர் அதுக்கு மேல் அன்றிரவு வேறொன்றுமில்லை, நான் உட்கார்ந்து வேதாமங்களை எடுத்த போது இதை பார்த்தேன். சகோதரன் சாத்மான் அப்பொழுது நாளை இரவு நீர் சபைக்கு வருவீரா என்றார். நான் ஆம் என்று கூறினேன். இவர் என்ன சொன்ன, நான் வரமாட்டேன் என்றவ. இப்ப வைப்பும் கேட்டுட்டா அவ நினைச்சிருப்பா, வீட்டண்டைக்கு நிக்கலாமான்னு நினைச்சிருப்பேன். அப்ப அப்படி அவ என்ன செஞ்சிட்டா, நினைச்சிட்டா. அப்ப இப்ப சாத்மான் என்ன செய்யற, கோலடிச்சு, இவர் வேதத்தை படிச்சுட்டு இருக்கிறேன், அவர் கோலடிச்சு கேட்கிற, நாளை இரவு நீ சபைக்கு வருவீரா என்றார். இவர் நான் ஆம் என்று இருப்பேன். மேடா என்னை சுற்றுமுற்றும் பார்த்தான். அப்ப என்ன பார்க்கிற, மேடா என்னை சுற்றுமுற்றும் பார்த்து என்னால் உண்மை புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்றார். அதற்கு நான் அதை உன்னிடம் எதிர்பார்க்கவில்லை. இப்படி ஒரு கேள்வியை கேட்பாண்டு நான் உன்னிட்ட எதிர்பார்க்கவில்லை, அல்லது வேறு யாரிடத்திலும் எதிர்பார்க்கவில்லை. தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகின்ற எந்த ஒருவனையும் யாருமே புரிந்து கொள்ள முடியாது. அவங்க பாருங்க, தேவன் அண்டண்டு அவங்களோட வசனம் என்ன செய்யும், மாறிட்டு தான் இருக்கு. ஏனண்டா அதான் அவர் என்ன சொல்ற, அந்த மரியாள் அடி வாங்கி ஏசு அடிவாண்டக்குள்ள அடிக்கல, அந்த அடின்றது மட்ட அடி சொல்லால். ஏன்னா அதனால அவ இதண்டி கடைசி அவர் பாயிண்ட்டுக்கு அவர் என்ன சொல்றாரோ நீங்க அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு ஜனம் வரும். ஏனண்டா அவங்க மாத்த இவங்களும் என்ன செய்யணும், மாறிட்டு இருக்கணும். ரைட். அப்ப பாருங்க, எதிர்பார்க்கவில்லை. அவர் என்ன சொல்றாரு, நான் உன்னிடத்துல அது ஏன்னா இப்ப கூடவே இருந்த ஒவ்வொன்றையும் அசைவ என்ன செய்யறா, பார்த்து கொண்டிருக்கிறவர். அதே நேரம் அவர் சொல்ற, வேறு யார்டது எதிர்பார், நம்முடைய கர்த்தரையும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய கர்த்தர் யாரு, இயேசு கிறிஸ்துவையும் அவர்களால் என்ன செய்யலையாம், புரிந்து கொள்ள முடியும். அவர் காணப்பட்ட விதம், ஒரு நிமிடம் அவர் ஒரு விதமாய் பேசினார், இன்னொரு நிமிடம் அவர் இன்னொரு விதமாய் பேசினார். ஒரு நிமிடம் என்ன செஞ்சாரா, ஒரு விதமா பேசினார், இன்னொரு நிமிடம் அதை இன்னொரு விதமாய் பேசினார். வேறு எங்கேயோ அவர் வேறு எதையோ குறித்து பேசினார். சில நேரங்களில் அது இயேசுவானவர் பேசுறதாயிருக்கும், சில நேரங்களில் அது தேவன் பேசுறதாயிருக்கும். உங்களுக்கு புரிகிறதா? அப்ப இந்த ஸ்டோப் வந்தோடனே நான் என்ன செஞ்சிருப்பேன்னு சொல்லுங்க. அது எனக்கு புரிஞ்சிட்டு, ஆனா நான் என்ன செஞ்சிருப்பேன்னு சொல்லுங்க. அப்ப அவர் சொல்றே பாருங்க, அது இயேசுவானவர் பேசுறதாயிருக்கும், சில நேரங்களில் அது தேவன் பேசுறதாயும் இருக்கு. ரெண்டோன்னா டக்குன்னு நான் போய் இங்கிலீஷுக்கு தான் போவேன். ஏன்னு தெரியுமா, ஏன்னா இந்த மொழிபெயர்ப்புல சில நேரத்துல அப்பயும் பார்த்தனா அதுலயே அதே தான் பாரு. ஆமே. அப்ப நான் அது சரியென்று தெரியும், ஆனா நான் பிரசங்கிக்குள்ள கவனமா இருக்கேன். அப்ப அதனால பாருங்க, அதுக்காக அது ரெண்டு காரியம் அல்ல. உங்களுக்கு புரிகிறதா? சீசர்களும் கூட அங்கே கடைசியில் கூறினார்கள், இதோ இப்பொழுது நீர் வெளிப்படையாய் பேசுகிறீர், இப்பொழுது நாங்கள் அறிந்து கொண்டோம் என்றார்கள். புரிகின்றதா? இயேசு அவளுக்கு, இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்றா பாருங்க, அதற்கு பின் உங்களால் அதை செய்ய முடியாது, ஏனென்றால்
நீங்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறீர்கள். இப்ப நான் பாயிண்ட்டுக்கு வரேன். அப்ப பாருங்க, சில நேரத்துல ஒரு விதமா, சில நேரத்துல வேறு விதமா அவர் காரியத்தை மாத்தையில. ஆனா அவர் என்ன செய்யறாருண்டா, அவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரியத்துக்கு அவர் பேசி கொண்டிருந்து, ஆனா அந்த ஜனங்களுக்கு என்ன செய்ய, ஒருவேளை அது இயேசு பேசுறதா இருந்தது, ஒருவேளை அது தேவன் பேசுறேன்னா, தேவன் வந்து ஆவியா இருந்த பரிசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ள வந்து அவனுக்கு புரியாவிட்டா அதுதான் தேவன் பேசுறதா இருக்கு. இப்ப இயேசு பேசக்குள்ள சில பேருக்கு தெரியாது. ஆனா பரிசுத்தாவியாக தேவன், அதான் ரெண்டு அல்ல. அன்றைக்கு தேவன் வரும்போது என்ன செய்ய, ஆவியாகிய தேவன் இந்த மாமிச சரீரத்துக்குள்ள முழுவதுமாக தன்னை ஊற்றினார். அவர் 100% மனிதன், 100% தேவன். அதே நேரம் இப்ப எங்களுக்கு தான் அதை மேலோட்டமா பார்க்கணும். தீர்க்கதரிசிக்குள்ள வரக்குள்ள ஒருவேளை அது பிரணாம் பேசுறதா இருக்கும், ஒருவேளை தேவன் பேசுற. அப்ப பிரணாம் பேசக்குள்ள அது என்ன செய்யாது, ஒருவருக்கு புரியாது. ஆனா அதே இது ஒரு மனிதனுக்குள்ள தேவன் வந்து இறங்கி பேசும்போது அது அவனுக்கு புரிகிறதா இருக்கு. அதான் பிரணாம் பேசுறதுக்கும் தேவன், அதே போலதான் இயேசு பேசுறதுக்கும் தேவன் பேசுறதுக்கும் வித்தியாசம். இப்ப வாசிக்கிறேன் பாருங்க. பாருங்க, உங்களால் அதை செய்ய முடியாது, ஏனென்றால் நீங்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறீர்கள். ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய, பின்னர் தேவன் உங்களை வேறு எங்கேயோ உபயோகிக்க விரும்புகிறார் என்பதை கண்டறிகிறீர்கள். நீங்கள் அங்கே நிறுத்தியாக வேண்டும், இங்கே போக வேண்டும், ஆவியினால் நடத்தப்படு. நீங்கள் தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் விரும்புவதற்கான ஒரு ஜீவியத்தை உடைய வித்தியாசமான வினோதமான ஜனங்களாக நீங்க என்ன செய்யறீங்க, இருக்கிறீங்க. அப்ப என்ன காரியம் என்றா, தேவன் உங்களுக்கு புரியாத மட்டும் அது இயேசு பேசினதா இருக்கு. அதாவது இன்றைக்கு வச்சீங்கன்னா நான் பேசினதா இருக்கு. ஆனா தேவன் பேசுறதா இருந்தா அது என்ன செய்யும், தேவன் உங்களுக்குள்ள அது வெளிப்படுத்துறதா இருக்கு. அவர் வேலை மாமிசத்துக்கும் அது பொறுப்புதலாம். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, தாவீது என்ன சொல்றான், அந்த நாத்தான் முதல் நாள் வந்து என்ன சொல்றான், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், நீ வேலையை செய்யும், நீ செய்வதெல்லாம் வாய்க்கு மாட்டான். அடுத்த இரவு வந்து என்ன சொல்றான், நீ செய்ய வேண்டாம். அப்ப அது யார் பேசினது, யார் பேச, நாத்தானும் பேசுறான், தேவனும் பேசுறேன். புரியுது அவங்களுக்கு? அப்பக்குள்ளதான் அது என்ன செய்யும், தேவன் மாத்த காரியம் மாறுபா. அங்க ஒரு மனிதன் பேசுறதும் பெறும், தேவன் பேசுறது. அதான் ஒரு சில நேரத்துல தேவன் பேசுறதா இருக்கும் ஒன்று. ஏசு அதுக்காக இயேசு மாறி பேசல, அவர் முழு தேவனாயிருந்தார். ஆனா அவர் என்ன செய்யற, பேசும்போது அப்படியே உவமையா விட்டுட்டு போயிட்டு. அப்ப அதுக்கு பிறகு சீசர்களும் கூட அங்கே கடைசியில் கூறினார்கள், இப்பொழுது நீர் வெளிப்படையாய் பேசுறீர்கள். ஏன்னா அவங்கள தனிய வச்சு அவர் என்ன செய்யறார், அதுக்கிட்டே விளக்கத்தை கொடுக்குற. புரியுதா அவங்களுக்கு? அப்ப அதுதான் அந்த ரகசியமா இருக்கிறது. ரைட். அதுக்கு பிற்பாடு பாருங்க, அதே நேரம் பாருங்க, இந்த இவர் டேவிட்டும் அவரும் என்ன செய்றாங்க, தேவனுக்குள்ளாக ஒரு ஆப்பிரிக்காவுக்காக ஜெபிச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்ப 69ஆம் பந்தியில் அவர் என்ன சொல்றாருண்டா, இப்பொழுது இதோ இங்கே இருக்கிற குறிப்பிட்டிருக்கிற ஜெர்மனிக்கு அல்லது ஆப்பிரிக்காவுக்கு செல்வது ஏதோ காரியம் தேவனால் இருந்தது. அதே நேரத்துல பாருங்க, கோடீஸ்வர ஸ்திரீ ஆப்பிரிக்காவுக்கு நான் போக வேண்டும் என்பதை ஆவியானவர் என் பேரில் போட்டது முதற்கொண்டு அவள் நான் அங்கு போவதற்கு அதற்கு பொறுப்பேற்று அதன் எல்லா செலவுகளுக்கும் நான் பணம் செலுத்துகிறேன் என்றால் புரிகிறதா? அவ்வளவுதான். என்னுடைய பிதா எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரராய் இருக்கும் பொழுது நான் ஏன் பணத்தை குறித்து காரியங்களை குறித்து கவலைப்பட வேணும் என்று தீர்க்க பாருங்க. ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு பெண்ணை என்ன செய்யற தேவன், இவர் ஆப்பிரிக்காவுக்கு போக ஆயத்தப்படுத்து. ஏன்னா தேவன் அவரை இருதயத்துல வச்சுட்டு, அப்ப இருதயத்துல வச்சோன்னா அங்க ஒரு இருதயத்துல ஒரு ஸ்திரீக்கு தேவன் என்ன செய்கிறே வைக்கிறேன்டா. அவள் சொல்லிட்டாள், நீர் போவதாக தேவன் அனுமதித்தா அதுக்கான முழு செலவையும் முழு காரியத்தை நான் என்ன செய்கிறேன், பொறுப்பேற்க. அப்ப அதான் சொல்ற, என்னுடைய பிதா எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரராய் இருக்கிறார். ஆமே. என்ன இருக்கிறபடியினால் நான் ஏன் பணத்தை குறித்து காரியங்களை குறித்து கவலைப்பட வேண்டும். புரிகிறதா? இந்த ஐஸ்வர்யவானோடும் அல்லது இந்த ஜனத்தோடும் அல்லது அந்த ஜனத்தோடும் அவரால் பேச முடியும். அப்ப தேவன் ஒரு மனிதன் அனுபவக்குள் அங்க ஒரு ஆத்மாவோட பேச அவரால முடியும். நான் அதை குறித்து கவலைப்பட அவசியமே கிடையாது. புரிகிறதா? தேவன் அதையெல்லாம் பார்த்து கொள்ளுகிறார். ராய் அந்த விதமாக தான் ஜீவிக்க வேண்டும். அவர் அதை பார்த்து கொள்ளும்படி விடுங்கள், அவ்வளவு நன்மையாயிருக்கும் என்று தீர்க்க சொல்றார். இப்ப நாங்க பாயிண்ட்டுக்கு வர போறோம். நாங்க வாசிச்சுட்டு தானே, அதாவது அந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் என்ன செய்யறாங்களாம், பெரிய
வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று அவர் என்ன செய்தார்? பிரசங்கிக்கும். இப்பதான் நாங்க பாயிண்ட் செய்திக்கு வர போறோம். என்னண்டா, அந்த மணி நேரம் முதற்கொண்டு என்ன அது மாற்றம் அடைந்ததை நாங்க பார்க்கிறோம். ஏண்டா, ஒரு காரியமானது சம்பவிக்காம மாற்றம் வரா. இப்ப நாங்க இலங்கையை எடுத்துக்கொண்டா நாங்க என்ன சொல்லுவோம்? ஏன் இவ்வளவு சாமான் விலை கூடினாண்டா எங்க சொல்லுவோம்? அந்த மணி நேரம் முதற்கொண்டு. இது எப்ப? கொரோனாவுக்கு பிற்பாடு. ஏன்னா நம்ம ஒரு சந்தர்ப்பத்தை நினைப்பூட்டு வந்தான். இப்ப 2004 சுனாமிக்கு பிறகுதான் எல்லாமே மாற்றம் அடைஞ்சது. பாவம், இந்த போன் வந்து 2000க்கு பிற்பாடு வந்தோடனே கலாச்சாரங்கள் என்ன எல்லாமே மாறினது. அப்ப அந்த நேரம் முதற்கொண்டு என்ன நடக்கிறது? ஒரு மாற்றம். அப்ப அதே போலதான் எங்களோட ஆவிக்குரிய காரியத்துல அதான் தீக்க சொல்றேன். நாங்க என்ன செய்வோம்? இன்னைக்கு 31ஆம் தேதி வந்திருக்கு. நிறைய விண்ணப்பத்தோட வந்திருப்போம், நிறைய எண்ணங்களோட வந்திருப்போம். ஆண்டவரே, இனி நான் கோவப்படக்கூடாது, ஏன்னா நான் இனிமேல் வந்து நான் உம்மை தேடணும், நான் வேதத்தை வாசிக்கணும், ஏன்னா நான் ஆலயத்துக்கு தொடர்ந்து போகணும், அப்படியெல்லாம் நாங்க வருவோம். ஆனா அது என்ன செய்யாதான்? வராது, அது மாறாது. ஏன்னா அது அந்த வருடம் மாதிரியே அது போகும். ஆனா அங்க தேவன் அங்க உள்ள ஒரு மனிதனுக்குள்ள வரக்குள்ள அவன் அப்படியே டோட்டல் என்ன செய்வாரான்? தேவன் அந்த மணி நேரமே மாத்திரும். அப்ப அதுக்கு பிற்பாடு அவனுக்குள்ளாக என்ன செய்யும்? ஒரு மாற்றம் வரும். அதனால்தான் திகசுரே, நீங்க வந்து ஒரு மாற்றத்தோடு எண்ணத்தோடு நான் இப்படி செய்யணும்னு ஒரு நாளும் வராதீங்க. ஏனென்றா அது உங்களை ஒரு நாளும் மாத்த, அது எண்ணிக்கிறது நல்லது. ஆனா நீங்க அதுல நான் நிலைத்திருக்கணும் என்றா அவர் என்ன சொல்றேன்டா, நீங்க பீடத்தண்டை வந்து அவர் தொடு மட்டும் நீங்க போகாதிருங்க. ஏனென்றா அந்த பீடத்துலதான் தேவன் வர்ற இடமா. நீங்க வீட்டில இருந்து கேட்க சொல்லல, நீங்க அந்த இடத்துல இருந்து கேட்க சொல்லு. ஏன்டா கர்த்தருடைய தூதன் இறங்குற இடம் அதுவா இருக்கிறபடினால் நீங்க என்ன செய்யுங்க? பீடத்தை விடாதீங்க. அதுவும் நீங்க வரக்குள்ள ஜெபிக்க வரக்குள்ள எந்த பக்கத்தால வரணுமா? நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், எந்த பக்கத்தால்? வலது பக்கத்தால். ஏன்னா எப்பயுமே கர்த்தருடைய தூதன் வலது பக்கம் தான் அவர் நிற்பேன். அப்ப பாருங்க, அதனால தீக்கன்னு சொல்றேன், நான் வலது பக்கமா தான் வருவேன், ஏனென்றா அவர் வருவேன். அப்ப அதே போல ஜெபிக்க வர்ற ஜனங்கள் இப்படி வரலாம், திருப்பி அனுப்பி என்ன சொல்லி நீங்க வலது பக்கத்தால வாங்க. என்னுடைய வலது கரத்துல வந்த நில். ஏண்டா அவர் வலது கரத்துல தான் நிற்கிறேன். ஆமே. அப்ப பாருங்க, எல்லாமே ஒரு வெளிப்பாடு. அப்ப ஜனங்க வாராங்கன்றா அது வெளிப்பாடோடு வரும். அப்ப அவங்களுக்கு தெரியும் கர்த்தர் உண்டு, அவர் வலது கர பக்கத்துல அவர் எப்பயுமே அவர் நிற்பார், எப்பயுமே எங்களுடைய. அதே போல நீங்களா இருக்கலாம், உமக்கு நீங்க கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ கர்த்தருடைய தூதர்கள் வலது பக்கத்துல என்ன பாளையம் இறங்கி அவங்க என்ன செய்வாங்க? எப்பொழுதும் உங்களை காக்கிறவங்களா இருப்பாங்க. அப்ப எப்பயுமே உங்களுக்கு என்ன செய்யணும்? அந்த வெளிப்பாடு இருந்தா அதான் விசுவாசம். அந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கிறீங்க, அப்ப அது வெளிப்பாடா மாறுது. அப்ப அது இல்லாம நீங்க எப்படியோ வந்து வருவீங்க, ஜெபிப்பீங்க, கிடைக்காது. ஆனா நீங்க வர்ற வேளையில அது எப்படி வரணும்? வலது பக்கமா வந்து வலது பக்கத்துல என்ன செய்யணும்? நீங்க நிக்கணும். அப்பதான் அது என்ன செய்யும்? அந்த காரியத்துல வந்து காரியம் எல்லாமே என்ன செய்யப்படும்? அது வரும். அப்ப அதனால அவர் என்ன சொல்றேன்டா, நீங்க பலிபீடத்துல நீங்க வந்து என்ன செய்யுங்க? அந்த காரியமா வந்து நீங்க என்ன செய்யுங்க? அவரை விடாதீங்க. அப்பதான் நீங்க எண்டையுமே கைவிடாம நித்தியத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. ஆமே. இல்லாட்டி நீங்க எப்படி வர்றீங்களோ நீங்க கொஞ்ச நாள் செய்வீங்க, அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு இயலாம வரும், அல்லது சோம்பல் வரும், அல்லது இருந்ததை விட நீங்க என்ன செய்வீங்களா? மோசமா போயிருவீங்க. அப்ப உங்களுக்கு இப்படி செய்யணும்ன்ற ஒரு பயம் இருக்கும் மொழிய அது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அப்ப பாருங்க, அந்த மணி நேரம் கொண்டுதான் நீங்க என்ன செய்யலாம்? மாற்றம் அடையும். அப்ப தேவன் தொடாத மட்டும் அது மாற்றம் அடையும். அப்ப தீர்க்கதரிசி தன்னுடைய வாழ்க்கையை சொல்லக்குள்ள அவர் என்ன செய்யற? ஒருவனால வெடிப்பட்டு பாதாளத்துக்கு போறேன். பாதாளத்துக்கு போயிட்டு அவர் சொல்றேன், ஆண்டவரே நீர் 800 விசை என்ன மீண்டும் வந்து நீர் பூமிக்கு கொண்டு வருவேன். அங்க போயிட்டு எங்க போயிட்டு? பாதாளத்துக்கு போயிட்டு. பாதாளத்துக்கு விட ஆத்துமா பாதாளத்துக்கு போயிட்டு. அதே போல சில மனிதர் பாருங்க, ஹார்ட் அட்டாக் வந்து தட்டாம சில பேர் போய் வந்திருக்கும் உயிர். அப்ப சில நேரத்தில் அதுல கண்ட அடிச்சு வைத்தியர்கள் எடுப்பாங்க. அப்ப அந்த ஆத்துமா டக்குன்னு என்ன செய்யும்? அந்த இடத்துக்கு போய் தான் பாரு. அதெல்லாம் நீங்க பொய்க்காதன்னு நினைக்காங்க, எல்லாமே வார்த்தையோடு இருக்கிறது. அப்ப அதே மாதிரி என்ன செய்யப்படும்டா,
இவர் அங்க போற அவர் சொல்ல, ஆண்டவரே இன்னொரு விசை நீர் என்ன கொண்டதுன்னு உமக்காக நான் அந்த மணி நேரம் அவரை கண்டதுல இருந்து அவர் நான் உமக்காக மாற்றம் அடைந்தேன் என்றார். அதுக்கு பிற்பாடு அவர் பாருங்க அவருடைய வாழ்க்கை அந்த மாற்றத்துக்குள்ளாக வந்து அவர் தேவனை நேசிக்கிறத நாங்க பார்க்கிறோம். ஏனென்றா அதுதான் அந்த காரியமா இருக்கிறது பாருங்க. அப்ப அதான் சொல்லு ஒவ்வொரு அந்த காரியங்களை அப்ப சொல்லும்பாரு, கடைசியில் அவன் பேசும்படி அளவுக்கு அவனை தூண்டி விட்டார். அவன் நீ குடிக்க வாங்கி கொடுத்தால் பேசுவேன் என்றார். அதாவது அவன் முதல்வனாயிருந்த அந்த வங்கியை அவன் சுட்டி காட்டினான் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அவர் சொன்னார், நாங்கள் பிரசங்கிமார்கள் என்ன, அதாவது ஒரு ஊழியக்காரனுடைய ஸ்டோரியை சொல்றேன், ஒரு காரியம் நான் சொல்றேன், நீ ஏன் இப்படி இருக்கிற, என்ன உனக்கு இந்த வேதனைக்கு உன்னை நடத்தினதுக்குள்ள அவன் சொல்றான், நான் சொல்லணுமென்ற எனக்கு ஒரு போத்தலை நீங்க வாங்கித்தான். அவர் சொன்னார், நாங்கள் பிரசங்கிமார்கள் என்ன சம்பவித்தது என்று உன்னால் கூற முடியுமா என்று. நீ எனக்கு மதுபானம் வாங்கி தருவேன் என்று வாக்களித்தால் முடியும் என்றார். நாங்கள் அதை செய்ய முடியாது, என்னால் உன்னுடைய வருத்தங்களோடு வருத்தத்தை சேர்க்க முடியாது, நான் உனக்கு உதவி செய்ய விரும்புகிறேன் என்று இந்த ஊழியர். ஏன்னா போத்தலை கொடுத்து அவன் திரும்ப என்ன வருத்தக்காரன், அவன் சொல்ல உன்னோட வருத்தத்தோடு இன்னும் வருத்தத்தை நான் கூட்டையில, அதனால நான் ஊழியக்காரன் அந்த உதவி செய். அவனுடைய எல்லா கதையும் இதுதான். ஒரு நாள் இரவு அவன் வீட்டுக்கு வந்தானாம். அவன் கூறினபடி அங்கே ஒரு அன்புள்ள ஜான் என்ற கடித மேசையில் இருந்தது. அவனுடைய மனைவி வைத்து போயிருக்கிறாள். அவன் அவளை நேசித்தான். அவனுடைய பிள்ளைகளை அவன் கொண்டு போய் விட்டார். அவனை அவள் விவாகரத்து செய்துவிட்டு இன்னொரு மனிதனோடு ஓடி போய்விட்டாள். அவன் சொன்னான், எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை, என்னுடைய மூளையை துப்பாக்கி சுடுவதா அல்லது என்னவென்று எனக்கு தெரியவில்லை, நான் மதுக்கடைக்கு சென்றேன் என்றான். அந்த நேரம் முதற்கொண்டு அவன் இங்கே இருந்தான். அது உலகம் முழுவதும் அப்படியே இருக்கு. அதாவது என்னன்னா, அவன் நேசிச்ச மனைவியும் நேசிச்ச பிள்ளையும் அவள் என்ன செஞ்சுட்டா, எடுத்துட்டு இன்னொரு விவாகம் பண்ண போயினபடினா அண்டையில இருந்து அவனை என்ன மாற்றிட்டான், அந்த மணி நேரம் கொண்டு அவனை ஒரு குடிகாரனா என்ன செஞ்சிட்டான், மாற்றி விட்டது. அதே போலதான் அவர் தீக்கர் சொல்றேன், அது போலதான் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மணி நேரம் தான் அந்த சம்பவம் தான் அவர்கள் அந்த நேரம் இருந்து அவங்களை என்ன செஞ்சிருமா, மாற்றி விட்டு. ஆனா நீங்க தேவன் உங்களுக்குள்ள வர நீங்க அனுமதிப்பீங்கடா, அந்த மணி நேரம் இருந்து நீங்க தேவனுடையவர்களாக மாறுவீங்க. இல்லாட்டி உங்களால் ஒருபோதும் அந்த நித்தியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதான் 94 சொல்றேன், நாம் தவறுகள் செய்கிறோம், புது வருடம் இவ்வாறு நாம் பிரமாணத்தை செய்கிறோம், அடுத்த நாளை அதை உடைக்கும்படியாக எடுக்கிறோம், நாம் புதிய பக்கங்களை திருப்புகிறோம், நாம் பிரமாணங்களை செய்வதாக சொல்லுகிறோம், நாம் ஆசாரிய இடத்துக்கு போகிறோம், நாம் அல்ல, ஆனால் கத்தோலிக்கர் செய்கிறார்கள், அறிக்கையை செய்கிறார்கள், பிரமாணங்களை கையெழுத்துகிறார்கள், பீடத்தண்டைக்கு நாம் வந்து புதிய பக்கங்களை திருகிறோம், ஆனால் எல்லாம் வீணிலே போகிறது. அடுத்த முறை யாராவது நம்முடைய பாதையில் குறுக்கே வந்தால் அல்லது ஏதாவது காரியம் வந்தால் அந்த பழைய கோபம் அப்படியே பறந்து திரும்பி வரும். நாம் தொல்லைக்குள்ளாக அல்லது ஏதோ காரியங்களுக்குள்ளாக ஒவ்வொரு முறையும் போகும்போது அது மீண்டுமாக சம்பவிக்கும். ஆனால் அங்கே ஒரு இடம் இருக்கிறது, ஒரு மனிதனால் அங்கே ஒரு நேரத்துக்கு வர முடியும். அது அவனை என்றென்றைக்குமாய் நித்தியமானதற்கு மாற்றிவிடும். என்னிடத்தில் வருகிறவனை நான் வெறுமனே அனுப்புவதில்லை, புறம்பே தள்ளேன் என்று இயேசு கூறினார். ஒரு மனிதன் தேவனிடத்தில் வரலாம், அவனுடைய முழுமையான நித்தியமான சேருமிடம் மாறுகிறது. ஒரு மனிதன் தேவனை சந்திக்கலாம், அதன் பிறகு அதே விதமாய் ஒருபோதும் அவனால் இருக்க முடியாது. ஆமேன். அப்ப பாருங்க, அவன் பழைய வாழ்க்கை அவனுக்குள்ள என்ன செய்யாது இருக்கா. இல்லாட்டி நாம சேர்ச்சுக்கு வருவோம், என்ன வார்த்தையை கேட்போம், அது சரி என்று சொல்லுவோம், என்ன எனக்கு கோபம் வராது, நான் முதல்ல போல இல்லை, இப்ப எல்லாமே நான் மாத்திட்டேன். ஆனா ஒரு தூண்டில் போடுற மாதிரி போட்டு பார்த்தா அதை என்ன செய்யும், பழைய காரியம் திரும்ப சீறிட்டு வரும். என்ன அப்ப அது ஏனென்றா நாங்க இன்னமே மறிக்கல, தேவன் எங்களை தொடை இல்லை, எங்களோட வாய்க்கு தேவன் காவல் வைக்கல என்பது அர்த்தமாகும். ஏன்னா அப்ப தேவன் சோதிப்பேன். நீங்க சொன்ன உடனேயே நீங்க கோவப்படாத மனிதனை கொண்டு அவர் என்ன செய்வார், கோவப்பட உங்களுக்கு தூண்டி விடுவார்.
அப்ப நீங்க என்ன செய்வீங்க? சடாரண்டு பாயக்குள்ள நீங்க என்ன செய்வீங்க? ஃபெயில் ஆயிரும். ஏன்னா தேவன் உடனே அவர் என்ன செய்வார்? பரீட்சைக்கு அனுப்பும். அது அவருடைய வேலையா இருக்கு. நாங்க இருக்கிறோமா இல்லையா? அதனால தான் அவர் சொல்றேன், அந்த பழைய ஏற்பாடுல நல்ல வசனம் என்ன ஞாபகம் வந்தா சொல்லுங்க. என்ன அவர் சொல்றேன், நீங்க அவர் திரத்திட்டு கொஞ்சம் பேரை என்ன செய்யறேன்? வச்சிருக்கிறேன். ஏன்னா அவர் சொல்றேன், நீங்க தேவனை மறந்தால் நீங்க ஏன்னா திரும்ப உங்களுக்குள்ள அவங்கள நான் என்ன செய்வேன்? அனுப்புறதுக்காகவே அவங்கள நான் வச்சேன்னு சொன்னாரா இல்லையா? நான் வாசிச்சேன் தானே, ஒரு வசனம் இருக்கு. அப்ப அப்படியே தேவன் அதே போலதான் சில பேரை தேவனங்களோட வச்சிருப்பேர். என்னண்டா, நாங்க மாறி இருக்கிறோமா, நாங்க மாற இல்லையான்னு காட்டு. ஆமே, நாங்க அடிக்கடி மாறுறோம்டா, நாங்க இன்னுமே அவரை பெற. ஆமே, இன்னும் வார்த்தைக்கு நாங்க கோவப்பட வேண்டிய ஒன்றே ஒன்று, ஒரு பிள்ளையோ அல்லது கணவனோ மனைவியோ வார்த்தைக்கு புறம்பா இருக்கக்குள்ள நாங்க கோவப்படணும். இந்த வார்த்தைக்கு இப்படி இருக்கிறீங்க, நீங்க ஞானத்துக்கு தப்போணும்னு கடிஞ்சு கொள்ளணும். ஆனா எங்களை குறிச்சோ அல்லது வேறு காரியத்துல இருக்கும்போது நாங்க எங்கேயுமே நாங்க என்ன செய்யலாம்? கோவப்படவே முடியாது. ஏன்னா நாங்க அந்த காரியத்துக்காகவே நாங்க அழைக்கப்பட்டோம். ரைட், பாருங்க, உங்களால் தேவனை சந்தித்து நீங்கள் இருந்தது போன்று விதமாகவே என்றென்றைக்கு இருக்க முடியாது. நீங்கள் அவரை விட்டு திரும்புவீர்களானால் முன்னால் இருந்ததை காட்டிலும் மோசமானவளாய் இருப்பீர்கள். நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் நித்திய ஜீவனை உடையவளாய் இருக்கிறீர்கள். அப்ப நாங்க ஏற்றுக்கொண்டா மட்டும்தான் நாங்க என்ன செய்யறோம்? நித்திய ஜீவனை உடைய. ஒருவேளை அவனுடைய தகப்பன் ஒரு கால் விக்கிரங்களை ஆராதிக்கலாம். ஏனென்றால் அவர்கள் பாபிலோனில் இருந்து வந்தவர்கள். ஆபிரகாமை குறித்து சொல்றேன். அப்ப அவன் சாதாரண மனிதனாயிருந்தான். அவனுக்கு வயதாகி கொண்டிருந்தது. அவன் 75 வயது. அவனுடைய மனைவி. ஒரு நாள் ஆபிரகாம் வெளியில் வேட்டையாடி கொண்டிருந்த பொழுது அவன் என்ன செய்கிறான்? என்னவோ செய்து கொண்டிருந்த வேலை பெரிய பழங்களை பொறுக்கி கொண்டிருந்த போது அவனுடைய வேலை என்னவா இருந்தாலும் அவன் தேவனை சந்தித்தான். அந்த நேரம் முதற்கொண்டு அவன் மாறிவிட்டான். அவன் இல்லாத காரியங்களை அவனால் இருப்பது போன்று அழைக்க முடிந்தது. ஏனென்றால் அவன் தேவனை சந்தித்தான். பாருங்க, இல்லாதது அவன் எப்படி அழைச்சானா? இருக்கன். ஏன்னா பிள்ளை இல்ல, ஆனா அவன் இருக்கன் என்ன செஞ்சான்? உடுப்பு தைச்சான், உடுப்பு வாங்கினான். ஏன்னா எனக்கு தேவன் தருவார் என்று இருந்தான். அப்ப பாருங்க, தேவன் இருந்தாதான், எங்களுக்குள்ள வந்தாதான் நாங்க இல்லாதது என்ன சொல்லுவோம்? இருக்கு. ஏன்னா என்னட்ட இருக்கு, எனக்கு தேவன் அதை தருவார். ஏன்னா அப்ப ஒருவேளை இருந்தா அது இல்லை, தேவன் அதை எனக்கு எடுத்துட்டார். அப்ப அது என்ன செய்யுமாண்டா? தேவன் வந்தா மட்டும். இல்லாட்டி சந்தேகம் வரும். ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம ஜெபத்துக்கு வருவோம், திரும்ப திரும்ப காரியத்துக்கு வருவோம், எல்லாமே என்ன செய்யும்? வரும். ஆனா நாங்க தேவனை சந்திக்க வந்தோம்டா, அது இழைப்பார். அது தேவன் எனக்கு தருவார் என்றதோடு அவன் என்ன செஞ்சிடும்? முடிவு பெற்ற ஒன்றாக அது மாறிவரும். ஆமென். இல்லாத காரியங்களை அவனால் இருப்பது போன்று அழிக்க முடியும். ஏனென்றால் அவன் தேவனை சந்தித்தான். அவன் தேவனை சந்தித்ததான மணிவேளையில் நிமிஷத்தை அவன் அறிந்திருந்தான். அது அவனை மாற்றியது. அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாயிருக்கும் தேவன் அவனை அழைத்தார். அவன் தேவனை விசுவாசித்தான், அவருடைய வாக்கு தத்தத்தை விசுவாசித்தான். ஏனென்றால் அவன் தேவனை சந்தித்து இருந்தான். பாரு, ஒரு புள்ளையே கூட இல்லை. ஆனா அவர் என்ன சொன்ன? அநேக ஜாதிகளுக்கு நான் உன்னை தகப்பனாக மாறு, உன் மூலம் உன் சந்ததி மூலம், உனக்கு பிறக்கிற குமாரன் மூலம் உன் சந்ததி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். பாருங்க, இல்லாத நேரமே அவனுக்கு சொல்லிட்டு. அதுதான் தேவன். அதே போலதான் இன்றைக்கு வேதம் உங்களுக்கு தீர்க்கதரிசனம், ஏன்னா உங்களுக்கு கிடைக்க போற ஆசீர்வாதங்களை எழுதி இருக்கு. இதெல்லாம் எனக்கு கிடைக்கும். ஆமே, இது நீங்க கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் உங்களுடைய. அப்ப அதே போல சொல்றேன், நீங்க ஒவ்வொரு வார்த்தை அடுத்த நாள் ஒரு வாக்கு, ஆண்டவரே இது என்னுடையது, இது எனக்கு கிடைக்கும். அப்ப அதை யுத்தம் பண்றீங்க, அதை சுதந்திரிக்கிறீங்க. நீங்க விசுவாசிச்சுட்டு மாத்திரம் இருந்தா போல அதை என்ன செய்யணும்? கிரியைக்கு வரக்குள்ள இல்லாதது தேவன் எனக்கு நீ தருவீர் என்றக்குள்ள அதை என்ன செய்யப்படும்? தேவன் அதை தருவார். அதுதான் தேவனுடைய காரியமாயிருக்கும். ஆமேன். அப்ப அதுதான் தேவனாயிருக்கிறது. அப்ப பாருங்க, 25 வருடங்களுக்கு பின்னர் அவர்கள் விவாதித்துக் கொண்டு அவரை விசுவாசிக்க அவரிடத்தில் தவறான ஏதோ காரியத்தை விசுவாசிக்க கூறும்படி முயற்சித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் வேதம் கூறுகின்றது, தேவனுக்கு மகிமையை செலுத்தி எல்லா நேரங்களிலும் வல்லவனானான் என்று. ஏனென்றால் தேவன் அவருடைய வார்த்தையை காத்து கொள்ள வேண்டும் என்பதை அவன் அறிந்தவனாயிருந்தான். ஆமேன். அதுதான்
காரியமாயிருக்கு. அப்படியாக அதுக்கு பிற்பாடு ஒவ்வொரு மனிதன் அதே போல திகழ்ச்சி அந்த சமாரியா ஸ்திரியை சொல்றார், அதே போல அந்த விபசார ஸ்திரியை சொல்றார். பாருங்க, அந்த நேரம் முதல் என்ன நடந்தது? ஒரு மாற்றம் வந்தது. அந்த காரியத்தை தேவன் என்ன செய்தார்? மாற்றி போட்டார். அதே போல மோசையை மாத்திரம் மாற்றவில்லை, இஸ்ரவேலையும் அது மாற்றியது. அது எகிப்தை மாற்றியது. அந்த நேரத்தில் அது உலகத்தை மாற்றியது. ஏனென்றால் ஒரு மனிதன் தேவனை சந்தித்து அவருடைய வார்த்தையின் பேரில் அவரை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு நமக்கு என்னத்தை தேவை என்றால், தேவனை முகமுகமாய் சந்தித்து சூழ்நிலையை அவரிடத்தில் பேசக்கூடிய யாராவது தேவையாயிருக்கிறது. மனிதர்கள் தேவனை சந்திக்கும் போது காரியங்கள் மாறுகிறது. நிச்சயமாக அந்த ஒரே விதமாகத்தான் காரியங்களை மாற்ற முடியும். அந்த நேரம் முதற்கொண்டு கோழையாயிருந்த மோசே, ஓடி போய் இருந்த மோசே, ஒருவனான மோசே மாற்றப்பட்டான். அந்த நேரம் முதற்கொண்டு அவன் கர்த்தருடைய ஊழியக்காரனானான். ஆனால் அது எப்பொழுதும் அதே விதமாக தான் கிரியை செய்கிறது. ஒரு மனிதன் தேவனை சந்திக்கும் போது காரியங்கள் மாறுகிறது. ஆமேன். இதுதான் அந்த மணி நேரம் முதற்கொண்டு. ஆமேன். அதே போல இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கையும் மாற்றக்கூடியது ஒன்றே ஒன்று, நாங்க தேவனை சந்திக்கிறோம். ஆமேன். தேவன் எங்களை தொடும்போதுதான், அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வரும்போதுதான் அது என்ன செய்யும்டா, எங்களை மாற்றக்கூடியதா இருக்கும். இல்லாட்டி நாங்க மாறவே முடியாது. ஆமேன். எங்களை மாற்றவே முடியாது. நாங்க உலக இயல்புலேயே நாங்க இருப்போம். அதான் கோணலானதை நேராக்கத்தக்கவன் யார்? நேராக்கினதை கோணலாக்கத்தக்கவன் யார்? தேவன் உள்ள வராம யாருமே மாறல. ஆமேன். நாங்க ஒரு சிறிது காலம் ஒரு மனிதனுக்காகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட கொள்கைக்காகவோ அல்லது ஒரு இயல்புக்காகவோ அல்லது ஆசீர்வாதத்துக்காகவோ அல்லது சுகத்துக்காகவோ ஏதோ ஒன்றுக்காக நாங்க பொறுமையா இருக்கலாம். ஆனா எங்களை மாற்றோடும் அண்டாது தேவன் வரும். அப்ப தேவன் வர்ற வேளையில அது முத்திரையாக வருது. என்றென்றைக்கும் அது நிச்சயமான ஒரு முடிவை அது என்ன செய்யும்? கொண்டு வருகிறதா இருக்கு. அப்ப அதனாலதான் இன்னைக்கு நாங்க எவ்வளவு செய்தி பார்க்கலாம், சபைக்கு வரலாம், என்ன காரியத்தை செய்யலாம். பாருங்க, நிறைய காரியம் கூட எங்களால மாற இல்லாம இருக்கு. பாருங்க, ஒரு வேதம் வாசிச்சு ஜெபிக்கிற மாற்ற இல்லாம இருக்கு. ஆனா நாங்க பாருங்க, பிசாசு தேவன் உன்னோடு இருக்கிறாருன்னு அவன் வச்சிருப்பான் எப்பயும். ஏன்னா எங்களை தேவன் வச்சிருக்கிறான், நீ தேவன்ட புள்ளன்ட்டு அவன் எப்பயுமே அந்த பொய்ய வச்சிருப்பான். ஏன்னா அதுதான் அவன் கெட்டித்தனமான காரணம். நாங்களும் பார்ப்போம், ஓ மேன சில தேவனங்களோட இடப்படுற. ஆனா எங்களோட கிரியைகள் வந்துதான் தேவனங்களோடு இருக்கிறாரா என்பதை சாட்சி கொடுக்கும். ஏன்னா அது வேதத்தை நாங்க நேசிக்கணும், வாசிக்கணும். ஏன்னா தேவண்ட காரியத்துல நாங்க நடக்கணும். அது செய்யற கிரியையில் தான் அண்டெண்டு எங்களை என்ன செய்யும்? சாட்சி கொடுக்கும். அப்ப நாங்க வேதத்தை வாசிக்காம, நாங்க ஜெபிக்காம, தேவண்ட காரியங்களை தியானிக்காம நாங்க இருந்துட்டு தேவன் இருக்கிறார் என்று நாங்க சொன்னோம்டா அது ஒரு பொய்க்கா. அதனாலதான் இன்றைக்கு நாங்க வேதனை அடைவோம். ஏன்னா எங்கட பிள்ளைகளை குறிச்சு, ஏன்னா தேவண்ட காரியத்துல வளரேன். ஆனா நீங்க எவ்வளவு புத்திமதி சொல்லுங்க, எப்படி எல்லாம் ஏன்னா ஒரு சென்டிமெண்டா உணர்வோட அல்லது அவங்களோட சென்டிமெண்ட்லயே கை வச்சு இப்பயாவது ரோசம் வருதாண்டு கூட நீங்க என்ன செய்வீங்க? சொல்லி பார்ப்பீங்க. மற்றவங்க உங்களை சிரிப்பாங்கன்னு எதுக்கும் அவங்க அசைவாங்களா? என்ன செய்ய மாட்டாங்க, அசையே முடியாது. நீங்க எவ்வளவு சொன்னாலும் ஆனா தேவன் உள்ள வந்தா மட்டும்தான் என்ன வரும்? அசைவு வரும். ஏன்னா நாங்க தேவன்ட பிள்ளைகள். ஏன்னா எங்களை ஜனங்கள் பார்க்கிறாங்க. ஏன்னா மற்றவங்க எங்களை பார்ப்பாங்க. நாங்க காரியத்துல தோல்வியா இருந்தா தேவன்ட நாம தூசிக்கப்படும். ஏன்னா நாங்க ஒரு மேலான செய்தி என்று நாங்க சொல்லலாம். ஏன்னா தேவன் எங்களோட இருந்தா அற்புதம் எங்கன்னு அவங்க கேட்பாங்க. ஏன்னா நாங்க சொல்றோம், இப்ப நீங்க அங்க இல்ல, கட்டிடத்துல இல்ல, இப்ப இங்க மனவாட்டியோட அவர் வந்துட்டார். ஏன்னா அப்ப இன்றைக்கு திருமதி இயேசு கிறிஸ்து. ஏன்னா அப்படி சொல்றோம். அப்ப தேவன் உங்களோட இருந்தா அற்புதங்கள் எல்லாம் அங்கேண்டா. ஏன்னா எங்க அப்ப நாங்க பேசுற மொழிகள் வித்தியாசமா இருந்தா, நாங்க செய்யற கிரியைகள் வித்தியாசமா இருந்தா அது தேவனங்களோட இருக்கிறான். ஆனா எங்களுக்கு அவன் வச்சிருக்கிறான். அவன் எங்களுக்கு பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை அவன் என்ன செஞ்சிருக்கான்? வச்சிருக்கான். நீங்க தேவண்ட பிள்ளைகள், ஏன்னா தேவண்ட ஆனா எங்களோட கிரியைகள் சாட்சி கொடுக்க. அதுக்காக தான் வேதம் கண்ணாடி ஆயிரும். நீங்க இரவும் பகலும்
வேதத்தை பார்த்து மேட்சிங் ஏன்னா உங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும். அப்பதான் நீங்க மாற முடியும். அந்த நேரம் இருந்து நீங்க மாற முடியும். இல்லாட்டி உங்களுக்கு பழைய கோபம் வரும், பழைய பொறாமை வரும், பழைய எரிச்சல் வரும், ஏன்னா பழைய எல்லா பொய்கள் வரும். எல்லாமே என்ன செய்யும் உங்களோட வாழ்க்கையில அது இருந்து கொண்டுதான் இருக்கு. அது நீங்க மாற்றம் அடையலை என்பதை அது காண்பிக்கும். ஆனா மாற்றம் அடைஞ்சவன் அவன் முழுவதுமா மாற்றம் அடைஞ்சி அவன் தேவனை போல தேவனுக்காகவே அவன் என்ன செய்வான், வாழ்வான். அதுதான் இந்த செய்தியினுடைய அந்த மணி நேரம் முதற்கொண்டு பாருங்க. அந்த டைம் வந்தோடனே இயேசு என்ன செய்யறார், அந்த மணி நேரம் என்னத்தை பிரசங்கிச்சாரா, பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கு, மனம் திரும்புங்க. ஏன்னா டைம் வந்துச்சு. இனி என்ன வராது, அங்க தீர்க்கதரிசனம் உரைக்கப்படு என்ன அதை துவங்க என்ன அவர் சொல்றார், நான் உங்கள் நடுவில் உங்கள் மத்தியிலிருந்து ஏன்னா உங்கள் சௌரர் மத்தியிலிருந்து நான் ஒருவனை நான் எழும்ப பண்ணுவேன். ஏன்னா அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதவன் ஜனத்தில் இருந்து இராதபடி அறுப்புண்டு போவான் என்று தீர்க்கதரிசனம் உரைச்சு. அப்ப அந்த காரியம் வந்தோன இனி வார்த்தைக்கு செவி கொடுக்காட்டி அவன் என்ன செய்யப்படுவான், அறுப்புண்டு போவான். அப்ப அது டைம் ஆயிருந்து, தட் டைம் அந்த மணி நேரமாய் அது என்ன செஞ்சிச்சு, இருந்துச்சு. அப்ப அந்த மணி நேரத்துக்குள்ள ஆக்கள் என்ன செய்வோம், வரும். அப்ப அந்த நேரத்துலதான் இயேசு அதை பிரசங்கி. அதுக்கு முன்னு அவர் பேசி, அதுக்கு முதல் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு மனம் திரும்புங்கன்னு பேசி, அதை யார் பேசிட்டு இருந்தான், அந்த வசனத்தை வாசிச்சாலே பிடிக்க. யோவான் பேசிட்டு இருந்தான், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. ஏன் அவன் பிரசங்கிச்சான், இயேசு வர போறான். அப்ப இந்த செய்தி ஏற்றுக்கொண்டாதான் அவரை காணலாம். அப்ப நீங்க மனம் திரும்ப. அவன் எங்க போயிட்டான், காவலுக்கு போனாதான் வாசிச்சேன், மேல இருந்து வந்தன. யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு அறிந்து. அப்ப வாரு விளங்குது அவங்களுக்கு. அப்ப அதான் தட் டைம். அப்ப பாருங்க அந்த மணி நேரம். அப்ப எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கணும், அந்த நேரம் தான் அதை பிரசங்கி. புரியுதா அவங்களுக்கு? அப்ப யோவான் இருக்க மட்டும் இயேசு என்னத்தை பேசல, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிற மனம் திரும்புங்கன்னு அவர் பேசல. அப்ப யாரோட டைமா இருந்துச்சு, யோவான். புரியுதா அவங்களுக்கு? அந்த ஆள்ற டைம்ல அந்த ஆள். அப்ப யோவான் பேசிட்டு இருந்தான். யோவான் காவல்ல இருந்து வெளியே வந்து பேசலாம். இப்ப யார் பேசுறது, இயேசு. போய் வாசிங்க, இன்ட்ரெஸ்டான ஸ்டோரி. புரியுதா அவங்களுக்கு? இப்ப நான் சொன்னது விளங்கிட்டு. அதே மாதிரி அந்த நேரம் முதல் தான் அவர் என்ன செய்தார், பேச துவங்கி. அதே போலதான் நீங்களும் அந்த டைம்ல தான் என்ன செய்யணும், பேசணும். அதே போல உங்களோட வாழ்க்கை மாறணும்டா தேவனை நீங்க பிடிக்கும். ஆமே, அவரை பிடிக்கத்தக்கதான ஒரே ஒரு இடம் அவருடைய நாமம். ஏன்னா அவருடைய இடத்துல வாங்க, அவரை என்ன செய்யுங்க, ஜெபிங்க. அதனாலதான் நான் அடிக்கடி உங்களை நினைப்பூட்டி இருக்கிறது. வெளிநாடுகளில் எல்லாம் ஒவ்வொரு நாளை பிடிச்சி ஆலயத்துல பலிபீடத்தை பிடிச்சு கொண்டு அவங்க அழுதுட்டு இருப்பாங்க. ஏன்னா ஆண்டவரே எனக்கு பிரச்சனையத்தின் சந்தோஷத்தை எனக்கு திருப்பி தாரும். ஏன்னா அப்படி என்ன அர்த்தம், அந்த ஆவிக்குரிய தாவீது இழந்துட்டான் பாவத்தை செய்து. ஏன்னா இழந்தோன தேவன் அவனை விட்டுட்ட. அப்ப அவன் போய் அழுகிறான். அதான் அந்த சங்கீதம். அவன் போய் அழுகிறான், ஆண்டவரே எனக்கு ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திருப்பி தாரும், ஏன்னா இருதயத்துல தாரும். அவன் தேவனுக்குள்ள இருக்கிறான், ஆனா அந்த பாவம் செய்ததால இழந்துட்டான், தேவன் தூர போயிட்டு. அதை பெறுறதுக்கு அவன் அழுகிறான். அழுதோன தேவன் திருப்பி தாரும். அப்ப அதான் சொல்ற, ஆண்டவரே திரும்பி வாரும், என்ன திருப்பி கொண்டு வார், திரும்பி வாரும், என்ன திருப்பி கொண்டு வாரும். புரியுதா அந்த வசனம், திரும்பி வாரும், திருப்பி கொண்டு வார். அதே போலதான் நாங்க தவறுகள் செய்யக்குள்ள நாங்க செய்யணும். ஆண்டவரே எங்களோட இருக்கு, நாங்க முன்குறிக்கப்பட்டோம். ஆனா அந்த தவறை மன்னிக்க கூடியவர் திரும்ப என்ன செய்யணும், எங்களை வழி. அப்ப அவன் என்ன செய்யறான், ஜெபிக்கும் போது தேவன் அவனை என்ன செய்யறேன், மாற்றுகிறத பார்க்க. அதே போலதான் அந்த ஜனங்கள் என்ன செய்வாங்க, பரிசுத்த. அதுக்கு பிற்பாடுதான் என்ன செய்வார், அந்த ஜனம் அண்ணால போல அழுது என்ன பரிசுத்த ஆவிக்குள்ளால ஜெபிக்கக்குள்ளதான் ஊழியக்காரர் அந்த கரங்களை தலையில வைக்கக்குள்ள அதை என்ன செய்வாங்க, அவங்க திரும்ப அவங்க பெற்றுக்கொள்ள முடியும். புரியுதா அவங்களுக்கு? அதுதான் ஒரு வழி. நீங்க யதார்த்தமாகவும் பெற முடியும். அதுக்கு ஆரம்ப ஸ்டேட் என்ன, நீங்க மனம் திரும்பி பாவம் மன்னிப்பு பெறக்குள்ள அவர் வருது. அதுக்கு பிற்பாடு நீங்க விழாவுக்குள்ள போனோன்னு திருப்பி கொண்டு வரத்தக்கதாக திரும்ப ஒரு வழி இருக்கண்டாது. அந்த ஊழியக்காரன் என நீங்க ஜெபிச்சு என காரியங்களை வைக்கும் போது அவங்க கரங்களை வைக்கக்குள்ளதான் அது என்ன செய்யும், பரிசுத்த ஆவி திரும்பி வருகிறதா இருக்கு. அது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள அது ஒரு உறவு. இல்லாட்டி ஜதாத்தான் தர்றேன்டா அது எனக்கு தெரியாது,
அது உங்களுக்கும் தேவனுக்கும். ஆனால் வேதத்தின் நடைமுறையை நான் உங்களுக்கு போதிக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அதுதான் ஆரம்பத்துல இருந்து நாங்க சொல்ல, நீங்க மனம் திரும்பி பாவம் மன்னிக்க ஏன்னா நீங்க பெறும்போது அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை நீங்க என்ன செய்றீங்க? பெறுகிறீங்க. அதுக்கு பிற்பாடு நீங்க பின்வாங்கி சில காரியம் வந்து தேவன் இடைப்படாம இன்னுமே சில காரியத்துல மாறாம இருக்கண்டா திரும்ப வர்றதுக்கு ஒரு வழிதான் என்ன? பலிபீடம். ஏன்னா பலிபீடத்துல வந்து நீங்க ஆராதிச்சு பரிசுத்தாவின் கூட்டங்கள்ல பங்கு கொண்டு ஏன்னா நீங்க அழுது அழுது ஒரு நாள்ல கிடைக்கும், ஒரு நிமிஷத்துல கிடைக்கும், பல வருடம் கிடைக்கும். ஏன்னா அது தெரியாது. நீங்க அதை வாசிக்கணுமெண்டா பரிசுத்தாவி ஏன் கொடுக்கப்பட்ட அந்த 3 அதை பிரசங்கிக்கிறேன். ஏன்னா அது ஒன்று தேவனால் அவர் தடை செய்யப்படுது. ஏன்னா அந்த தடை செய்யப்படுது. ஏன்னா அது எப்படி பெற்றுக்கொள்றதுன்ற தீகசி அதை பேசுது. அது ஒரு நியாயப்பிரமான ஸ்டைலா போயிருமே. அதுக்காக தேவன் அதை தடுக்கிறேன். ஏன்னா தீகசி பேசிட்டு அது தேவன் கடமைப்பட்டிருவேன். அப்படி ஒருவன் வழியில வந்து அது அவனுக்கு என்ன செய்யணும்? கிடைக்கும். அப்ப பரிசுத்தாவை எப்படி கிடைக்கல? ஏன்னா அது தேவன் கொடுக்கிற நேரம் மணி நேரமாயிருக்கு. அதனால நீங்க தேவனுக்குள்ளாக பலப்படுங்க, தேவனுக்குள்ளாக மாறுங்க. அதுதான் நித்தியமான. இல்லாட்டி உங்களுக்கு கோபம் வரும். ஏன்னா நீங்க மற்றவங்களை நேசிக்க விரும்புவீங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்படி நடக்கணும்னு விரும்புவீங்க, நான் இப்படி தாழ்மையா இருக்கணும்னு விரும்புவீங்க. ஏன்னா எல்லாமே நினைப்பீங்க. உங்களோட மனம் அப்படி விரும்பும். ஆனா உங்களுக்கு உடம்பு விட்டு கொடுக்காது. ஏன்னா சில பேருக்கு சரீரம் விட்டு கொடுக்காது. ஏன்னா அதான் பவுல் என்ன சொல்றான்? நன்மை செய்ய விரும்புற என்னிடத்துல தீமை உண்டு என்று காண்டு. ஏன்னா அவடியே அந்த அதிகாரத்தை வாசிச்ச எல்லா வசனம் வரும். ஏன்னா அப்ப அவன் சொல்ற அதே போல எனக்கும் உங்களுக்கும் என்ன நிறைய விருப்பம். ஏன்னா நிறைய கத்தருக்காக செலவழிக்கணும், கத்தர ஜனங்களோட என்ன நாங்க பங்கு பெறணும், அவங்களோட நன்மையிலும் தீமையிலும் பங்கு கொள்ளணும். ஏன்னா அவங்கள சுகம் விசாரிக்கணும், அவங்களோட வீடுகளுக்கு போகணும். ஏன்னா அவங்களுக்காக நான் ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்கணும். விருப்பம் இருக்கா? இல்லை இங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேங்க. ஏன்னா விருப்பம் இருக்கு. ஆனா நம்ம செய்யறோமா? அது இல்லை. ஏண்டா எங்களுக்கு வேலை அதிகமா எங்களோட நேரத்தை என்ன அந்த ரோஸ்டர் அவன் போட்டு அவன் நிரப்பிட்டான். நாங்க போடுறதுக்கு பதிலா அவன் டைமை போட்டுட்டான். எங்களுக்கு என்னென்ன டியூட்டி இருக்கு. அப்ப தேவண்ட டியூட்டி டைம் வந்து அவன் நிரப்பினோட எங்களுக்கு எங்கேயாவது தேடி பார்க்குறோம், எங்கேயாவது 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஏன்னா இருக்கா ரோஸ்டர்ல மாறி டக்குன்னு ஜெபிப்போம்டா அது இல்லாம போ. அப்ப அதனால அந்த ரோஸ்டர்லயே அங்க ஜெபிக்காரு 5 நிமிஷம் தான் அதுல போய் ஜெபிக்கிறதாண்டு என்ன அடுத்த இவர் வந்துருவேன் போன நம்ம நோண்டுவோம். அதனால நாம என்ன செய்வோம்? தேவனுக்குள்ளால நாங்க தேவனுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கும். அவர் மாத்திரம் எங்களை மாற்றக்கூடியது. ஆமே. அப்பதான் அந்த மணி நேரம் இருந்த எங்களோட வாழ்க்கை மாறும். அது மட்டும் நாங்க மாத்தி கட்டி வச்சிருப்போம், ஆனா எங்களால மாத்த இயலாது. அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்க ஒரு நிமிடம் நாங்கள் யாவரும் எழுந்திருப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, மது சோதரம் சோதரம் ஆண்டவரே, சர்வல்லவரே, கொடான கொடி சோதரம் அப்பா பிதாவே, மது சோதரம் ஆண்டவரே, ஜீவன் உள்ளவரே, மது சோதரம் 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 சோதரம். மகா பேசமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக நமக்கு சோதரம். ஆம் கதாவே, இந்த மகிமையான நேரத்திலே ஒரு அழகான ஒரு சிறு செய்தியை நாங்கள் தியானிக்க நீரங்களோடு பேசின கிருபைக்காக நமக்கு சோதரம். ஆம் கதாவே, அந்த மணி நேரம் கொண்டு கதாவே எப்படியாக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை மாறினது. கதாவே அவர்கள் பொருத்தனை பண்ணின பின்போ அல்லது அவர்கள் கொள்கை ரீதியாக எழுதி வந்த பிற்பாடோ அல்லது சபைக்கு வந்த பிற்பாடோ அல்லது அவர்கள் ஆண்டவரை ஏதாவது ஒரு காரியத்தை நினைத்து வந்த பிற்பாடோ அவர்கள் மாறவில்லை. ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே நீர் அவர்களை சந்தித்த பிற்பாடு அவர்களுடைய எல்லா வாழ்க்கையும் மாறி போனதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் புது சிருஷ்டியாய் மாறினதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல கர்த்தாவே, நாங்கள் தொடர்ந்து வருகிறதினாலே எங்களுடைய வாழ்க்கையை மாற முடியாது. நாங்கள் பிரசங்கிப்பதினாலே வாழ்க்கை மாற முடியாது. நாங்கள் வாசிப்பதினாலே வாழ்க்கை முடியாது. அல்லது நாங்கள் செபிப்பதினாலே எங்கள் வாழ்க்கை மாற முடியாது. நன்மை செய்யறதினாலே எங்கள் வாழ்க்கை மாற முடியாது. அப்படியாக நாங்கள் எதை உமக்கு கொடுப்பதினாலும் எங்களுடைய வாழ்க்கை மாற முடியாது. ஆனால் உமக்கு முன்பாக நாங்கள் தாழ்மையாக வந்து உம்மை பிடிக்கும் போது, உம்மை விடமாட்டேன் என்று அங்கே யாக்கோபை போல நாங்கள் நிற்கும் போது எங்களோட வாழ்க்கையை நீர் மாற்றுகிற தேவனாயிருக்கிறேன். அப்படியாக தான் உம்மை தேடி வந்தவுடைய வாழ்க்கையை நீர் மாற்றின தேவனாயிருக்கிறேன். அதே போல கர்த்தாவே, இந்த நாளிலும்
எங்களுடைய வாழ்க்கை மாறத்தக்கதாக, எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மாறத்தக்கதாக, உம்மை பின்பற்றத்தக்கதாக, உம்முடைய வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு பிரகாசிக்கிற ஒரு ஒளியாக எங்களோட வாழ்க்கை மாறத்தக்கதாக, மற்றவர்கள் எங்களை வாசிக்கத்தக்கதாக, அங்கே பவுல் சொல்லுகிற வண்ணமாக நீங்க எல்லா மனிதராலும் வாசிக்கப்பட்டு நிரூபிக்கப்படுகிற நிருபங்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னது போல மற்ற எல்லா மனிதர்களாக நாங்கள் வாசிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழத்தக்கதாக, எங்களிடத்திலே எல்லா வார்த்தைகளும் நிறைவேறுகிற ஒரு வாழ்க்கையை காணத்தக்கதாக, எங்களுடைய வாழ்க்கை மனுஷர் முன்பாக இவ்விதமாய் பிரகாசிக்க கடவுதென்றது போல எங்களோட வாழ்க்கை மாற நீர் கிருபை செய்யும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், வராத ஒவ்வொருவரோடும் உடைய இரக்கம் கூட இருக்கட்டும். யாவே உடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.